வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இறை வணக்கம், குரு வணக்கம் பாடிய சாந்தி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். சிறந்ததொரு மனோன்மணிய தவம் இயற்றிய அனார்கலி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அடுத்த நிகழ்வு சிந்தனை உரை. இன்று சிறப்பு சிந்தனை உரையில் மலர் மருத்துவர் திருமதி விஜயலட்சுமி அம்மா அவர்கள் நம்மோடு பேச உள்ளார்கள். அம்மா அவர்கள் சேலத்தை பூர்வீகமாக கொண்டவர். அவர் 3 வருடங்கள் மலர் மருத்துவம் சேஷாத்ரி என்ற ஆசானிடம் பயின்று தேர்ச்சி பெற்றவர். அவருடைய தேடலின் விளைவாக ராஜேஷ் கண்ணா என்ற குருவிடம் படித்து தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவர். ராஜேஷ் கண்ணா அவர்கள் அறிவு நதி பிரெயின் அனலிஸ்ட் என்ற யூடியூப் சேனல் 2.5 வருடங்களாக உருவாக்கி சிறப்பாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். தன்னுடைய தேடலில் இன்னும் விரிவடைய டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி, இந்தியாவின் மலர் மருத்துவத்தின் தந்தை என்று அழைக்கப்படுவார் என்றும் குருவிடம் அவருடைய புத்தகங்கள் படித்து மலர் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொண்டு மக்களுக்கு இலவசமாக சேவை செய்து வருகிறார். இந்த மலர் மருத்துவம் 90 வருடங்களாக முன்பே கண்டுபிடிக்கப்பட்டது என்றாலும் தற்போது மிக பிரபலமாக முன்னேற்றம் அடைந்து கொண்டிருக்கிறது. மக்களின் நோய் தீர்க்கும் மலர் மருத்துவம் இனி மிக சிறப்பாக செயல்பட துவங்கும். இதை சேவையாக இலவசமாக செய்வதால் மட்டும் தமக்கு ஆன்ம திருப்தி கிடைக்கிறது என்கிறார் மலர் மருத்துவ ஆலோசகர் விஜயலட்சுமி அம்மா அவர்கள். ஆன்லைன் கன்சல்டேஷன் இலவசமாக செய்து வருகிறார். எந்த எதிர்பார்ப்பும் இன்றி மக்கள் நலன் ஒன்றே பிரதானம் என்று செய்யும் விஜயலட்சுமி மருத்துவ ஆலோசகர் நம்மோடு இன்று இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை தமிழ் ஆனந்தயோக அருட்தொண்டர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். அம்மா துவங்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. கேக்குதுங்களா? ஹலோ, நல்லா கேக்குதுங்கம்மா. கேக்குதுங்கம்மா. ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த நிகழ்ச்சியில நான் கலந்துக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் ஒரு சிலருக்கு நான் என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள், த பிரெயினலிஸ்ட் அறிவுநிதி சேனலோட ஓனர் ராஜேஷ் கண்ணா சார் அவர்கள், அப்புறம் திரு வேல்முருகன், இறைவழி மருத்துவம் மூலமா டாக்டர் ஃபசூர் ரஹ்மான் வழி வந்த திரு வேல்முருகன் ஐயா அவர்களுக்கும் என்னோட வணக்கங்கள். அப்புறம் இப்போ இந்த சேனல் நடத்திட்டு இருக்கிற நன்மணி ஐயா, திரு சசிகுமார், அவங்க ஒய்ஃப் திருமதி அனார்கலி, எல்லாருக்குமே என்னோட முதற்கண் வணக்கம். இப்போ நம்ம மலர் மருத்துவத்துக்குள்ள போகலாம். டாக்டர் பேட்ச் அவர்களின் மலர் மருத்துவம். மலர்களின் வழியாக இறைநிலையை அடையலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி அடையலாம்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இங்க இந்த காலகட்டத்துல நிறைய நோய்கள், மனவழிகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும் தாண்டி நம்ம எப்படி இந்த மலர்கள் மூலியமா நம்ம இறைநிலையை அடைய போறோம் அப்படிங்கிறத நம்ம இனிமே பார்க்கலாம். இப்போ டாக்டர் பேட்ச் அவர்கள் 1886ஆம் ஆண்டு பிறந்தார். 1936 வரைக்குமே அவர் வாழ்ந்திருக்காரு. ஏறக்குறைய ஒரு 50 வருடங்கள் தான் அவர் வாழ்ந்திருக்காரு. கண்டுபிடிச்சு மருந்து எப்ப கண்டுபிடிச்சிருக்காருன்னா 1928 இருந்து 36, அதாவது 12 வருடங்கள் 12 வருடங்கள்ல 38 மலர்களுமே கண்டுபிடிச்சிட்டாரு. 37 வகை மலர்கள். ஒண்ணு ராக் வாட்டர் அப்படிங்கிற ஜுனை நீர், அந்த தண்ணி தான், வெறும் தண்ணி மட்டும்தான் அது கண்டுபிடிச்சிருக்காரு. கண்டுபிடிச்ச 1 மாசம்தான் அவர் உயிரோட இருக்காரு. அதுல என்ன ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்கன்னா, அதாவது கண்டுபிடிச்சு அவரோட வந்த வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ ஒரு ஊருக்கு டிக்கெட் எடுக்கிறோம், சேலம்ல இருந்து நம்ம சென்னை போறோம் அப்படின்னா, சென்னை வந்தோடனே நாங்க இறங்கிடுவோம், அந்த மாதிரி இல்லையா? அதனால அவர் வந்த நோக்கம் நிறைவேறின உடனே அவர் இறந்துட்டாரு அவரு.
அந்த மாதிரி. அவர் வந்து ஒரு MBBS டாக்டரா தான் இருந்திருக்காரு. ஹோமியோபதி மெடிசன் படிச்சிருக்காரு. பாக்டீரியாலஜி அப்படின்ற ஒரு படிப்பையும் படிச்சிருக்காரு. குடல் சம்பந்தமான ஒரு மேற்படிப்பு அதுல ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. ஆனா அவருக்கு வந்து மக்களுக்கு வந்து மிக சுலபமா சரி பண்ணக்கூடிய வழிகளை கொண்டு நம்ம குணமாக்க வேண்டும்ங்கிற அந்த ஆவல் வந்து ஒரு சின்ன வயசுல இருந்தே அவருக்கு இருந்திருக்கு. இப்போ 38 மலர்களும் யார் யாருக்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தேவைப்படும். ஆனா வெவ்வேறு காலகட்டங்கள்ல தேவைப்படும். இது வந்து நம்ம உடம்ப சரி பண்ணுதா, நம்ம மனசு சரி பண்ணுதா, நம்ம ஆன்மாவை சரி பண்ணா எல்லாத்தையும் சரி பண்ணுது. அதை விட நம்மளுக்கு தேவையான எல்லா வளத்தையும் கொண்டு வரக்கூடியது வந்து இந்த மலர் மருந்துகள். இது எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு பிரபஞ்சத்துல இருந்து வர நல்ல அதிர்வலைகள் வந்து நம்ம உடம்புல ஒரு சுனாமி போல நுழைஞ்சு, காற்றாற்று வெள்ளம் போல நுழைந்து வேலை செஞ்சு, நம்ம பிரச்சனைய நம்மளுக்கு என்ன தேவையோ, நம்ம எதுக்காக சாப்பிட்டுருக்கோமோ அந்த அந்த பிரச்சனை வந்து அங்க சால்வ் ஆகுது. 38மே வந்து நிகழ்நிலையில நம்மள வச்சிருக்கக்கூடிய மலர்கள் தான். ஏறக்குறைய வந்து 2000 மலர்கள வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு டாக்டர் வாஷ் வந்து நம்மளுக்கு குடுக்கறதுக்காக. இந்த 37 வகை மலர்கள குடுக்கறதுக்காக ஏறக்குறைய 2000 மலர்கள வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த உலகத்துல வந்து நெறைய மருத்துவ முறைகள் இருக்கு. ஆனா, மனதுக்குன்னு பிரத்யோகமான இடத்த குடுத்து, நம்ம ஆன்மா சொல்லுகிற வழிய காட்டுற ஒரே மருத்துவத்துறை வந்து நம்ம மலர் மருத்துவம் மட்டும்தான். அதாவது எப்படி இத கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு மலர் கண்டுபிடிக்கும் போதும் வந்து அவருக்கு அந்த மனநிலை வந்து உருவாயிருக்கு. அதற்கு ஈடான ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கிற மலர்கள தான் அவர வந்து ஈர்த்திருக்கு. அதாவது எப்படி சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் மலர் வந்து இம்பேஷன்ஸ். இம்பேஷன்ஸ்னா என்ன? பதட்டம். அவரு அந்த மலர கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவரோட மனநிலை வந்து பதட்டமா இருந்திருக்கு. ஒரு 2, 3 நாளாவே அவருக்கு பதட்டமாவே இருந்திருக்கு. அவர் அங்க போகும்போது அந்த மலர் வந்து அந்த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இருக்கிற அந்த மலர் வந்து அவரை ஈர்த்திருக்கு. இப்படிதான் எல்லா மலரையுமே இப்படிதான் அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அதாவது பிரபஞ்சத்தின் வழியில் நான் என்பதை இழந்து பிரபஞ்சமாவே இருந்ததுனால மட்டும்தான் எனக்கு இது சாத்தியமாயிருக்கு அப்படின்னு அவரோட ரெஃபரன்ஸ்ல போட்டிருக்காங்க. இந்த நாம வந்து இப்போ நான் வந்து பிரெயினலிஸ்ட் அறிவுநிதி சேனல்ல இருக்கிற அந்த பேட்டர்ன் என்னன்னா வந்து இம்பேஷன்ஸ்ல இருந்து ஸ்பீச்சஸ் நெட்வொர்க் வரைக்கும் 38 மலர்கள். மத்த சேனல்ல பாத்தீங்கன்னா வேற வகையில அவங்க போறாங்க. பட் நாம வந்து இப்படிதான் போக போறோம். இம்பேஷன்ஸ்ல இருந்து ஸ்பீச்சஸ் நெட் வரைக்கும். அதாவது இம்பேஷன்ஸ், மிமுலஸ், கிளிமாட்டிஸ், அக்ரிமோனி, சிக்கரி, வெர்வைன், சென்டாரி, செரட்டோ, ஸ்க்லராந்தஸ், வாட்டர் வயலட், ஜென்ஷன், ராக் ரோஸ், கார்ஸ், ஓக், ஹீதர், ராக் வாட்டர், வைன், ஆலிவ், வைல்ட் ஓட், செரி பிளம், எல்ம், ஆஸ்பன், chestnut bud, larch, hornbeam, willow, beech, crabapple, walnut, holly, star of Bethlehem, white chestnut, red chestnut, pine, honeysuckle, wild rose, mustard, sweet chestnut. இந்த 38 இந்த வரிசையில தான் நம்ம போக போறோம். இந்த பேட்டர்ன்ல போகும்போது தான் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய மாயாஜாலத்தை பார்க்க முடியும்னு சொல்லி டாக்டர் ராஜேஷ் கண்ணா அவரு சொல்லுவாரு. அதனால நம்ம இந்த பேட்டர்ன்ல போகலாம். இது வந்து ஒரு டிவைன் ஹீலிங் சிஸ்டம்னு சொல்றாங்க. இறைநிலை கல்வி. இது வந்து ஒரு உள்ளுணர்வு கல்வியாவும் நம்ம எடுத்துக்கலாம். மலர்களை பத்தி டாக்டர் வேஸ் சொல்லும் போது இட்ஸ் ஏஞ்சல்ஸ் ஃப்ரம் ஹெவன் அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா 3 ஃபார்ம் ஆஃப் பிளான்ஸை வந்து அவர் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அப்ப வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு சில மரங்கள் வந்து செடிகள் வந்து மனிதனுக்கு கீழான எனர்ஜியை காட்டியிருக்கு. ஒரு சிலது வந்து சமமான எனர்ஜி கொடுத்திருக்கு. ஒரு சிலது வந்து மேல்நிலை எனர்ஜி கொடுத்திருக்கு. இந்த இதுல வந்து ஒரு மனிதனும் பிரபஞ்சமும் இணைப்பாக இருக்கக்கூடிய மலர்களை வந்து தான் அவர் தேர்ந்தெடுத்திருக்காரு. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா ஹீதருங்கிற அப்படி ஒரு மலர் இருக்கு. அந்த மலர் வந்து 1000 வெரைட்டிஸ் இருந்திருக்கு. ஹீதர்லயே ஆயிரக்கணக்கான ஹீதர்ஸ் இருந்திருக்கு. பட் அந்த ஸ்பெசிபிக்கான அந்த இதுதான் வந்து அவரு சூஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி இம்பேஷன்ஸ்ல வந்து 50 வெரைட்டிஸ் இருக்கு. அதுலயும் வந்து அவரு நம்ம கிட்ட இருக்கிற அந்த இம்பேஷன்ஸ் தான் சூஸ் பண்ணியிருக்காரு.
இம்பேஷுங்கிற மலர் வந்து ஹிமாலயாஸ்ல இருந்து, அதாவது நம்ம இந்தியால இருந்து தான் முதலா இங்கிலாந்துக்கு போயிருக்கு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம என்ன பார்க்கலாம்னா, எல்ம் அப்படிங்கிற ஒரு மலர் இருக்கு. இது வந்து ஒரு தடவை வந்து என்ன ஆயிருக்குன்னா, இது எல்ம்லயும் வந்து நூத்துக்கணக்கான வெரைட்டிஸ் இருந்திருக்கு. இவரு அதாவது அந்த மரம் வந்து ஒரு காலகட்டத்துல வந்து நெறைய நோய் தாக்கி ஏறக்குறைய எல்லா அந்த இனமே அழிஞ்சு போகிற மாரி இருக்கும்போது கூட, டாக்டர் பேட் சூஸ் பண்ண அந்த எல்ம் வந்து எல்லா நோய்களையும் தாண்டி நல்லா வளர்ந்து நின்னுட்டு இருந்தது அப்படின்ற மாரி ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. நம்மளுக்கு வர நோய்களை வந்து நம்ம சோல் மட்டுமே கியூர் பண்ண முடியுமா? சோல் இஸ் பொட்டன்ஷியலி டிவைன் அப்படின்னு சொல்றாரு. நம்மகிட்ட இருக்கிற அந்த ஈகோ தான் நம்மள வந்து நம்ம நோய்களை வந்து சரி செய்ய முடியாம தடுக்குது. நான் என்ற அகந்தை போனாலே நம்ம சொர்க்கத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஏன் நோய் வருது அப்படின்னு பார்க்கும்போது, உடல், ஆன்மா, உயிர் இது 3மே வந்து நம்ம நேர்கோட்டுல இருக்கணுமா. அது இல்லாததுனாலதான், அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுறதுனாலதான், உடல் ஆன்மா கூட முரண்படுறது, ஆன்மா உயிர் கூட முரண்படுறதுனாலதான் நம்ம வந்து ஆரோக்கியம் இல்ல, பிரச்சனைகள், பல இஷ்யூஸ் நம்மளுக்கு வரதுக்கு ரீசன் வந்து இது வந்து ஒத்த அதிர்வுல இல்லாததுனாலதான் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து யாருக்கெல்லாம் ஷூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிறந்த குழந்தையில இருந்து கடைசியா 90-100 வயசு வாழ்றவங்க வரைக்கும் வந்து இந்த ரெமெடி வந்து எல்லாருக்குமே வந்து கரெக்டா செட் ஆகும். இன்னொன்னு சொல்லணும்னா வந்து நம்ம கன்சீவா இருக்கும்போது கூட இந்த மெடிசன் நம்ம எடுத்துக்கலாம். அற்புதமான ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு இது சாத்தியமா இருக்கும். இது வந்து என்ன ஆகுதுன்னா, இது நம்ம எடுக்கும்போது வந்து நம்ம இயற்கை வாழ்வு முறைக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்துடுறோம். அதாவது லைஃப் வந்து ரொம்ப ஈஸியா தான் இருக்கு. பட் நாம தான் அதை காம்ப்ளிகேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு டாக்டர் பேட் சொல்றாரு. அதாவது நம்ம உடல் நோய், மனநோய், நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனைக்கெல்லாம் ரீசன் என்னன்னா, நம்மளோட சோல் பர்பஸ் வந்து தெரியாததுனாலதான். அது வந்து இயற்கை வாழ்க்கைக்கு நம்ம மாறி நம்ம இந்த மருந்து எடுக்கும்போது இயற்கை வாழ்வு முறைக்கு நம்ம மாறிடுறோம் இல்லையா? சோ நம்ம வந்து இந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் நம்ம விடுபடலாம். ஏன்னா நம்ம ஆன்ம நோக்கத்துக்கு தேடுறதுக்கான அந்த பர்பஸை வந்து நம்ம இதுல வந்து நம்ம பார்க்கலாம். மலர் மருத்துவத்துல வந்து நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்மளோட சோல் பர்பஸ் என்னன்னு சொல்லிட்டு. இது எடுக்கிறதுனால வந்து நிச்சயமா எல்லாருக்குமே வந்து இந்த மலர் மருந்துகள் எடுக்கும்போது மிகப்பெரிய மாற்றம் வந்து நிச்சயமா வாழ்க்கையில வரும் அப்படின்னு டாக்டர் பேட் சொல்றாரு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அவர் இன்டிடியூவா தான் வந்து பண்ணியிருக்காரு. இதை வந்து ஒரு லெபார்டரிக்கு போய் அவர் டெஸ்ட் பண்ணியோ அதெல்லாம் அவர் எதுவுமே பண்ணல. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னையே நான் ஆய்வகமா மாத்திக்கிட்டு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த விஷயத்த வந்து நான் வந்து இந்த மலர்களை வந்து நான் வந்து என்ன ஆய்வகமா மாற்றிதான் கண்டுபிடிச்சேன். இந்த பிரபஞ்சம் வந்து எனக்கு ஒரு பொக்கிஷம் மாதிரி. அது என்ன சொல்லுதோ அததான் நான் மக்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு டாக்டர் பேட் சொல்றாரு. இது எப்படி வந்து இந்த மருந்து வந்து நம்ம எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது, அலோபதியில நம்ம எடுக்கும்போது வந்து பிசிக்கல் பாடி மட்டும்தான். சித்தால வந்து ரசாயன மாற்றம் ஏற்படுது. ஹோமியோபதியில வந்து ஜீவகாந்த மாற்றம், அதாவது எனர்ஜி ஃபார்ம்ல வந்து மாறுதல் ஏற்பட்டுதான் சரி பண்ணுது நம்ம உடம்ப. ஆனா நம்ம பேச்சுலர் வந்து நம்ம ஆன்மால, நம்ம உயிர்ல போய் வேலை பண்றதுனால நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து நம்ம ஃபாஸ்டா நம்ம எடுக்கலாம். அதே சமயத்துல ஒன்ஸ் கியூர் ஆயிடுச்சுன்னா திரும்பி அது வந்து வரதுக்கான வாய்ப்புகள் வந்து மிகவும் குறைவு. இப்போ எப்படி வந்து எல்லாருக்குமே எல்லா மருந்தும் வந்து எல்லாருக்குமே சாத்தியம் கொடுக்கலாம் அப்படின்னாலும், மனநிலையை பார்த்து கொடுக்கலாம். மனநிலையை பார்த்து கொடுக்கும் போதுதான் வந்து இந்த மெடிசன் வந்து பெர்ஃபெக்டா 100% ஒர்க் ஆகும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, ஒரு 4 பேர் இருக்காங்க. 4 பேருக்கும் காய்ச்சல்னு வச்சுக்கோங்களேன். 4 பேருக்கும் ஒரே மருந்து தான். இப்போ இங்கிலீஷ் மெடிசன் போனா அப்படிதான் கொடுப்பாங்க. ஆனா நம்மளதுல அப்படி கிடையாது. அவங்க என்ன வந்து அவங்களோட அதிர்வலை என்ன, அவங்க மனநிலை என்னன்னு நாங்க முதல்ல பார்ப்போம். ஏன்னா 4 பேரோட அதிர்வலைகளும் வேற மாதிரி இருக்கும். 4 பேரோட மனநிலையும் வேற மாதிரி இருக்கும். ஒருத்தர் வந்து அதுக்கு வந்து சங்கடப்பட்டுட்டு இருப்பாரு. என்னடா நம்மளுக்கு இப்படி காய்ச்சல் வந்துருச்சுன்னு குறை சொல்லிட்டு இருப்பாரு. இறைவா எனக்கு ஏன் இப்படி ஒரு இதை கொடுத்தேன்னு குறை சொல்லிட்டு இருப்பாரு. ஒருத்தர் வந்து என்னால ஆபீஸ் போக முடியலையே, எனக்கு வந்து நான் சீக்கிரமா ஆபீஸுக்கு போகணும், எனக்கு சீக்கிரமா ஃபீவர் நல்லானா பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாரு. இந்த மாதிரி 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த சிம்டம்ஸை வச்சுதான் வந்து நம்ம அந்த மனோநிலையை வச்சுதான் நம்ம மருந்து கொடுக்க போறோம்.
பிசிக்கல் சிம்டம்ஸ்க்கு மருந்து கிடையாது இதுல. இதுக்கு மனோநிலைக்கு மட்டும்தான் மருந்து. அப்படி பார்க்கும்போது சரி இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு மருந்து கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருக்கு வந்து இம்பேஷன் கொடுத்துட்டோம், ரொம்ப பதட்டமா இருக்காரு, சரி இந்தாங்க இம்பேஷன்ஸ் சாப்பிடுங்கன்ட்டு. சரி நாளைக்கு 2 நாள் கழிச்சு திரும்பியும் காய்ச்சல் வருதுன்னா அதே இம்பேஷன்ஸ் ஒர்க் ஆகுமானா ஒர்க் ஆகாது. என்ன ரீசன்னா அன்னைக்கு வந்து அவர் பதட்டமா இருந்தாரு, அதனால ஒர்க் ஆச்சு. இன்னைக்கு வந்து அவர் வந்து ஃப்ரீயா ஒரு சண்டேவா கூட இருக்கலாம், ஃப்ரீயா படுத்துட்டு இருக்கும்போது ஒரு காய்ச்சல் வரல. அப்ப அவர் ஃப்ரீயா இருக்கும்போது அவருக்கு என்ன மனநிலை இருக்குன்னு நம்ம கேட்டு அதுக்குதான் நம்ம மருந்து கொடுக்கணும். ஏன்னா வந்து ஒரு மருந்து வந்து இன்னைக்கு நடக்கிற ஒரு விஷயத்துக்கு அந்த மருந்து ஷூட் ஆகுதுன்னா நாளைக்கு அதே விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா அந்த மருந்து வந்து ஷூட் ஆகாது. அதனால அந்த மனநிலையை பார்த்து மட்டுமே நம்ம மருந்து கொடுக்கணும். அதாவது டாக்டர் பேட்ச் வந்து தன்னோட மலர்களை பத்தி பெருமையா சொல்றாரு. ஹாப்பி ஃபெலோஸ் இந்த பிளான் கிங்டம் அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொரு மலருமே வந்து நம்ம சோல் மூலியமா தான் வந்து ஒர்க் பண்ணுது. அதாவது அவரோட சின்ன வயசுலயே அவர் நினைச்சிருக்காரு, ஏதோ ஒரு நல்ல ஒரு அதாவது வந்து மக்களுக்கு வந்து எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம அது வாங்கறதுக்கும் சரி, உட்கொள்றதுக்கும் சரி, அதை தயாரிக்கிறதும் சரி, ரொம்ப ஈஸியான ஒரு மருத்துவ முறையை வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்கணும்ன்ற ஆசை வந்து அவருக்கு இருந்திருக்கு. அதனாலேயே அவருக்கு இயற்கை அளித்த கொடையா அவர் இந்த மருத்துவத்தை அவர் சொல்றாரு. இது வந்து ஈஸியா இருக்கு, இல்ல வாங்குறது வந்து ரொம்ப காசு கம்மியா தான் இருக்குங்கிறதுக்காக வந்து இதை குறைத்து மதிப்பிடாதீர்கள் அப்படின்னும் டாக்டர் பேட்ச் சொல்றாரு. ஏன்னா நம்மளுக்கு வந்து பொதுவா ஒரு ஈஸியா ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா நம்ம அதை பெருசா எடுத்துக்கிறதுல, உதாரணத்துக்கு தண்ணீரையும் காற்றையும் சொல்லலாம், அதுக்கு பெருசா நம்ம ஒண்ணும் மதிப்பு கொடுக்கறது இல்ல. அந்த மாதிரி இதை ஈஸியா எடுத்துக்காதீங்க, இது வந்து குறைச்சு மதிப்பிட்டுடாதீங்க அப்படின்னு சொல்றாரு. 38 மனைகள் வந்து எல்லாருக்குமே இருக்கும். சரி யாருக்கு இருக்காது அப்படின்னு பார்க்கும்போது வந்து மனம் கடந்த நிலையில இருப்பவங்களுக்கு வந்து இருக்காது. மனம் கடந்த நிலையில யார் இருப்பாங்க? ஞானிங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கு வந்து இது தேவைப்படாதுன்னு சொல்றாரு. டாக்டர் பேட்ச் வந்து இயற்கையாவே அவர் வந்து ஒரு சித்தரா தான் அவர் வாழ்ந்திருக்காரு. தொட்டாலே குணமாகும் சக்தியை வந்து அவருக்கு இருந்திருக்கு. ஒரு குழந்தை வந்து ஒரு தடவை ஒரு சின்ன குழந்தை வந்து அவங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு மரு ஒண்ணு வந்திருக்கு. அதனால அது ரொம்ப அழுதுட்டே இருந்திருக்கு. அவர் வந்து அந்த குழந்தைய வாங்கி சும்மா தொட்டு கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு அமுச்சு விட்டுட்டாரு. மறுநாள் காலையில பாத்தீங்கன்னா அந்த மரு வந்து உதிர்ந்து போய் அவங்க நல்லா ஆரோக்கியமா அந்த குழந்தை நல்லா சந்தோஷமா இருக்குதுங்கிற மாதிரி அந்த அம்மா சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி அவங்க தொட்டாவே அவரு குணமாகிற சக்தியும் அவரு பெற்றிருக்காரு. அந்த மாதிரி ஒரு வல்லமை வந்து அவருக்கு இருந்திருக்கு. எப்பயுமே வந்து இயற்கையான தீர்வு முறைகள் மட்டுமே காலம் முழுசும் நிற்கும் அப்படிங்கிறதையும் அவரு உணர்ந்திருக்காரு. அவர் சொல்றாரு, பஞ்சபூதங்களுக்கும் தாவர இனங்களுக்கும் மட்டுமே ஹீல் பண்ற சக்தி வந்து இருக்கு, தகுதி இருக்கு. ஹீல் பண்ற சக்தி வந்து தகுதி வந்து பஞ்சபூதங்களுக்கும் தாவர இனங்களுக்கும் மட்டுமே இருக்கு அப்படின்னு சொல்றாரு. 38 மலர்கள், 38 அதிர்வலைகள், 38 மனநிலைகள். அவர் வந்து இந்த மருந்து கண்டுபிடிக்கும் போது வந்து இன்ட்யூஷன்ல தான் போயிருக்காரு. எல்லா மருந்துமே இன்ட்யூஷன்ல வந்ததுதான். அவருக்கு வந்து முதல்ல ஒரு எண்ணம், அதாவது ஒரு மலரை பார்த்த உடனே முதல்ல என்ன உதயம் ஆகுதோ அததான் அவர் இன்ட்யூஷனா எடுத்துக்கிட்டு அவர் எல்லா மலருக்குமே ஃபாலோ பண்ணிருக்கிற மாதிரி அவரு சொல்றாரு. அதனால எல்லா ஃப்ளவர்ஸுமே இன்ட்யூட்டிவ் தான். ஒரு 4 வருஷம் வந்து இம்பேஷன்ஸ், மிமுலஸ், கிளிமாட்டிஸ் இந்த 3ஐயும் வச்சு 4 வருஷம் நிறைய ஆயிரக்கணக்கான மக்களை வந்து அவர் ட்ரீட் பண்ணிருக்காரு. அதுல சக்சஸ் அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் திரும்பியும் மேற்கொண்டு இது 3மே போதும்னு அவர் நினைச்சிருக்க தருணத்துலதான் அவருக்கு திரும்பியும் நிறைய மனநிலைகள் உருவாகிதான் இந்த 38 வரைக்கும் அவர் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு நானோ டெக்னாலஜி. அதாவது எந்த அளவுக்கு நம்ம கம்மியா எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து இதுல வந்து பவர் ஜாஸ்தி. அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த ஹோமியோ பால்ஸ் இருக்கும், சக்கரை உருண்டைன்னு சொல்லுவாங்க. அதுல வந்து ஒரு 2 ட்ரம்ல வந்து நம்ம ஒரு சில டிராப்ஸ் போட்டு அந்த ரெமெடி கொடுக்கறதோ, இல்ல நம்ம வந்து ஒரு காம்பினேஷன் கொடுக்கணும்னா ஒரு 4-5 போட்டு கொடுக்கறது வந்து அற்புதமா ஒர்க் ஆகும். அதாவது நானோல தான் நம்ம எடுக்கணும். இந்த டெக்னாலஜி வந்து நானோ தான். இப்போ ஒரு 4 தடவை ஒரு நாளைக்கு நம்ம மருந்து எடுக்கிறோம் அப்படின்னா ஓகே, நம்ம போதும். பட் சிம்டம்ஸ் வந்து ஒரு சிலருக்கு எடுக்கும் போது வந்து அதிகமா வரும். அதாவது நம்ம எதுக்காக எடுக்கிறோமோ அந்த சிம்டம்ஸ் வந்து அதிகமாகும். அப்ப வந்து ஒரு சில டோஸ் வந்து நம்ம அதிகப்படுத்த வேணுமா இருக்கும்.
இது வந்து ஒரு கரண்ட் மாதிரின்னு நம்ம எடுத்துக்கலாம். வாயில போட்ட அந்த பால்ஸ போட்ட செகண்ட் வந்து அங்க கரண்ட் மாதிரி ஒர்க் ஆகும். அது உடனே தன்னோட இது வேலையை காட்டிடும். இப்ப வந்து எத்தனை ரெமெடி எடுக்கலாம் ஒரு நாளைக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு அதாவது காம்பினேஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 8, 9 கண்டிப்பா வந்துரும். தனியா சிங்கிளா குடுக்குறோம். ஒரு சில அவங்க அதாவது ஒருத்தர் என்ன சொல்றாங்கங்கிறத வச்சுதான் நம்ம வந்து காம்பினேஷன் குடுக்கலாமா, இல்லைன்னா வந்து சிங்கிளா குடுக்கலாம். சிங்கிளானா சிங்கிள் ரெமெடிஸ் ஒரு 4, 5 அப்படி குடுக்கலாமான்னு நம்ம பார்ப்போம். அது வந்து ஒரு 8 to 9 ரெமெடிஸ் வரைக்கும் நம்ம தாராளமா குடுக்கலாம். ஆனா அதுக்கு மேல குடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா குழப்பம் வந்துருது. அதாவது இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு மாதிரி ஆக்ட் பண்ணோம் இல்லையா? அப்ப நிறைய மருந்துக்கு வந்து மேக்சிமம் நாங்க போறது இல்ல. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ரெமெடி கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கலாம். பட் ஒரு மாசத்திலேயே வந்து அதை குறைச்சி கொண்டு வந்து நாங்க ஒரு 4, 5க்குள்ள நாங்க கொண்டு வந்துடுறோம். அந்த மாதிரிதான் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். இயற்கையில வந்து பிரபஞ்சத்துல உயிரினங்கள், பஞ்சபூதங்கள், தாவர இனங்கள் வரை எல்லாமே வந்து முழு தன்மையில தான் இருக்கு. மனிதனும் வந்து தெய்வீகமானவன் தான். ஆனா அவன் வந்து தெய்வீகமானவன் அவன் தெரிஞ்சுக்காம இருக்கான். தன்னை வந்து குறைத்து மதிப்பிட்டு கொள்கிறான். அதனாலதான் வந்து அவன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு சொல்லி டாக்டர் வேட் சொல்றாரு. எல்லோருடைய அகமும் ஆன்மாவும் புனிதமானது, தெய்வீகமானது, முழுமையானது. ஒரு மலரின் தன்மையில வந்து நம்ம முழுமை பெறும்போது எல்லா மலர்த்தன்மையிலும் நம்ம வந்து முழுமை பெற்றவர்களா ஆகிறோம். எப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு மலரோட நிழல் தன்மை வரும்போது 38 மலர்களோட நிழல் தன்மையிலும் நம்ம இருக்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நம்ம எடுக்கும் போதுதான் நம்ம அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். இப்படி என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய பேர் வந்து கிளாஸ் வந்து அட்டென்ட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, 38லயும் அவங்க இருக்கிற மாதிரி தோணும் போது நிறைய ரெமெடிஸ் மாத்தி மாத்தி எடுத்துருவாங்க, இல்ல காம்பினேஷனுக்கு போவாங்க. அந்த மாதிரி எடுக்கும்போது வந்து அதாவது இது எடுக்கிறதுனால வந்து ஏதாவது நெகட்டிவா வந்துருமானா கண்டிப்பா வராது. ஆனா ஒர்க் ஆகுறது வந்து கொஞ்சம் கம்மியாகும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு 4 ரெமெடி 5 ரெமெடி எடுக்கும் போது ஒர்க் ஆகிற அந்த ஃபிளவர்ஸ் வந்து ஒரு 9, 10 போகும்போது ஒர்க் ஆகாது. அது இல்லாம மாத்தி 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 போவாங்க ஒரு சிலர். அந்த மாதிரி இருந்தாலும் வந்து ஒர்க் தான் ஆகாதே தவிர மற்றபடி எந்த ஒரு சைடு எஃபெக்ட்ஸோ எந்த ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ் கூட வந்து இந்த மலர்ல நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அதாவது இது எப்படி நம்ம உணர்ந்துக்கலாம் அப்படின்னா, ஒரு 6 மாசம் நம்ம இந்த மருந்து கூட 1 வருஷம் டிராவல் பண்ணிட்டே இருக்கும்போது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு நாமளே காலம் வரும்போது நாமளே ரியலைஸ் பண்ற அளவுக்கு ரெகக்னைஸ் பண்ற லெவலுக்கு நம்ம வந்து மாறிடுவோம். இதுதான் இந்த மலர் மருத்துவத்தோட அந்த ஆரம்பம். இதுல ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்தா யார் வேணா கேட்கலாம். நன்றிங்கம்மா, சிறப்புங்கம்மா. தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். அம்மா அவர்களை நாம் தவ நிலையில் வாழ்த்துவிடுவோம். அம்மா நிறைவு செஞ்சிட்டாங்களா இல்ல கண்டினியூ பண்ண போறாங்களா? செக்மெண்ட்டுக்கு போலாம் சார். இதுல நான் பேசுறது ஏதாவது சந்தேகம் இருந்தா கேட்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ்க்கு போயிடலாம். அம்மா வாழ்க வளமுடன். சிறப்பு. அதாவது குழந்தை பேருக்காக ஒரு மருந்து அது உட்கொண்டால் அந்த குழந்தை நல்ல குழந்தையாக இருக்கும், ஆரோக்கியமான குழந்தையாக இருக்கும்னு சொன்னீங்க. ஆமா. அதுக்கு பேசிக்கா எந்த மாதிரி மெடிசன் எடுத்துக்கிட்டா சிறப்புமா? இல்ல அந்த மாதிரி அதான் சொல்றேன்ல, மனநிலைக்கு தான். அப்ப என்ன மனநிலையில அவங்க இருக்காங்க, அவங்க வீட்டுல இருக்கும்போது என்ன மனநிலையில அவங்க இருக்காங்க? கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடிங்களா இல்ல கன்சீவ் ஆகல அப்படின்னா அதுக்கும் மருந்து இருக்கு. ஓகே. கன்சீவ் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து அற்புதமான ஒரு குழந்தை பிறக்கணும், வேற எந்த மனநிலையும் எனக்கு கிடையாது, என் குழந்தை வந்து நல்லா ஒரு அறிவாளியா ஒரு ஞானியா பிறக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், செரட்டோவும் மிமுலஸும் எடுத்துக்கணும். நல்லது நல்லதுமா. இல்ல என் குழந்தை பிறந்தவரில இருந்து அது வந்து வாழ்ற அந்த காலம் ஃபுல்லாவே நல்ல ஒரு அற்புதமான வாழ்க்கை என் குழந்தை வாழணும் அப்படின்னா வந்து பைன் என்ற மெடிசன் எடுக்கணும். அது வந்து நாம நீங்க பேசும்போது யார் பேசுறாங்களோ அவங்க மனநிலையை நான் ஜட்ஜ் பண்ணிடுவோம். கொஞ்ச நேரம் பேசுவாங்க இல்லையா, ஒரு 10 நிமிஷம் பேசும்போது எனக்கு தெரிஞ்சிடும். அப்ப நம்ம அதை ரெஃபர் பண்ணிடுவோம். அது இந்த மாதிரி ஸ்பெசிபிக்கா வந்து இப்போ ஸ்பெசிபிக்கா வந்து இவங்களுக்கு இந்த மருந்து தான் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இன்னைக்கு உங்களுக்கு தேவைப்படுற மருந்து வந்து இன்னொரு 10 நாள் கழிச்சு உங்களுக்கு தேவைப்படுமானா கண்டிப்பா தேவைப்படாது. அந்த மாதிரி அதாவது
அதுக்காக வந்து தேவையே படாது அப்படின்னு சொல்லவும் முடியாது. நம்ம வந்து மாத்தி மாத்தி நாங்க போயிட்டே இருக்கணும். ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி கன்சல்ட் பண்ணி நீங்க மாத்திட்டே போகும்போது கடைசியில ஒரு 2-3 தான் நிக்கும். அப்ப அதோட நம்ம நிறுத்திக்கிட்டு அந்த மெடிசனை வந்து நம்ம லைஃப் லாங் சாப்பிடும்போது நம்மளோட தேடல் என்னவோ, நம்ம இந்த உலகத்துக்கு வந்ததுக்கான நோக்கம் என்னவோ அதை நிறைவேற்றிக்கலாம். நல்லதுமா. இப்ப ஏன்னா இப்ப நிறைய குழந்தைகள் வந்து நோய்வாய்ப்படுறாங்க, ஆரோக்கியம் குறைவா இருக்கிறதுனால. நீங்க அந்த கன்சீவ் ஆக பீரியட்லயே சாப்பிட்டாங்கன்னா அவங்க ஆயுள் முழுக்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான மருத்துவம் இருக்கிறதா? இருக்குமா. இது சாப்பிடும்போது நம்ம வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான நல்ல மனநிலையில இருக்கிற குழந்தைய நாங்க பெத்துக்கலாம். கருவுளையாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குழந்தைய நம்ம நிச்சயமா பெத்துக்கலாம். ஆனா அதுக்கு வந்து மனநலத்தையும் நாம பார்த்துட்டே இருக்கணும். பெண்களோட மனநிலையும் இதுல ரொம்ப முக்கியம். அதான் நீங்க எங்க கிட்ட ரெகுலரா அந்த இதுல கன்சல்ட் பண்ணிட்டே வந்தீங்கன்னா அந்த மனநிலை நல்லா வச்சுக்கிறதுக்கான மருந்து எடுத்தாலே ஆட்டோமேட்டிக்கா குழந்தையும் நல்லா வந்துடும். ஏன்னா என்ன தாய் மனநிலையோதான் மெயின் இதுல. சோ அவங்க மனநிலை நல்லா பண்ணிட்டாலே போதும். சிறப்பு சிறப்புமா. இப்போ நீங்க சொன்னது ஐயா ஏதோ கேள்வி கேட்க வந்தாருமா. ஐயா ஏதோ சொல்ல வந்தாரு. வாழ்க வளமுடன். ஒண்ணு இல்ல, இப்ப டாக்டர் அம்மாவும் அனார்கலி அம்மாவும் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணதான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன். ஓ, நமக்கெல்லாம் ஒரு பெரிய பெரிய பேராசை இருக்கு. இப்ப அனார்கலி அம்மாவுக்கு ரொம்ப பெரிய பேராசையில ஒரு கேள்வி கேட்டாங்க. எப்படின்னா, இப்ப அந்த பிரெக்னெண்டா இருக்கும் போதே நம்ம இந்த மருந்தை கொடுத்தோம்னா அவங்க வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு மருந்து இருக்கா? இது ஒரு பெரிய பேராசை. இப்போ இந்த நேரத்துல நாம வந்து அவங்களுடைய அந்த உணர்வுகளுக்கு தகுந்தா போல மருந்து கொடுத்துட்றோம். ஆனால் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் அந்த உணர்வுகளை கெடுத்துக்கொள்ளாமல் இருப்பார்கள் என்பதற்கு நீங்கள் கேரண்டி கொடுத்தால் நிச்சயமாக ஆரோக்கியம் இருக்கும். ஆனால் மீண்டும் அதை கெடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அது வரதான் செய்யும். இப்போ அதனால நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இந்த கர்மவினையை அழிச்சிடுற மாதிரி இந்த ஃப்ளவர் மெடிசின் வந்து அப்படியே கர்மவினையை அப்படியே அழிச்சிருச்சுன்னு சொன்னா நமக்கு நோயே வராமல் அந்த அளவுக்கு அழிச்சிருமா அப்படின்னு கேட்டா, அந்த அளவுக்கு இது மாற்ற முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஏன்னு சொன்னா, இது ஒரு அதாவது அந்த நேரத்தில் வெளிப்படுகிற, அவங்க கிளியரா சொன்னாங்க, அந்த நேரத்தில் வெளிப்படுகிற அந்த உணர்வு அதனால் ஏற்பட்ட பாதிப்பு அதை தான் சரி பண்ணுது. அப்ப அதான் டாக்டர் நீங்க கரெக்டா சொன்னீங்க டாக்டர். அந்த உணர்வு 2 நாள் கழிச்சு மாறிடுச்சுன்னா எனக்கே மருந்து மாத்திடுறீங்க நீங்க. சார் ஆமா சார். ஆனா வந்து நம்ம மலர்கள் என்ன பண்ணுது அப்படின்னா, நம்ம மனநிலையை மாத்தும் போது அது வந்து அங்க நிலையான ஒரு மாற்றமா தான் அங்க இருக்குங்க. அது அந்த உணர்வு மீண்டும் எழுச்சி பெறாமல் அதை நம்ம வந்து ஒரு பாதுகாத்து கொள்ளலாம் அப்படின்னு வச்சுக்கோமே. ஆனால் அதற்கு என்று ஒரு காலம் இருக்கிறது. அது லைஃப் லாங் அப்படியே இருந்துரும் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லணும்னா அது நம்ம கர்மவினை தத்துவத்தின்படி அந்த கர்மவினை எராடிகேட் பண்ணணும். அப்பதான் முடியும் அப்படிங்கிறது நம்ம ஆன்மீகத்துல தெரிஞ்ச கருத்து. சரி, அது இருக்கட்டும்மா. இப்போ டாக்டர் மட்டும் என்னுடைய ஒரு கேள்வி. டாக்டர் பேட்ச் வந்து அன்னைக்கு இருந்த மக்களுடைய மன உணர்வுகளை வச்சு 38 மருந்து கண்டுபிடிச்சிட்டாரு. ஆனால் இன்னைக்கு இருக்கக்கூடிய மனிதர்களுடைய மன உணர்வுகள் எக்கச்சக்கமா மாறி போச்சு. அதனுடைய உணர்வுகள் நிறைய வித்தியாசமாயிடுச்சு. அப்ப 38 மருந்து போதுமா? புதிதாக மருந்துகள் நம்ம கொண்டு வரணுமா? சூப்பர் கொஸ்டின். ஏன்னா இதுக்கு நான் முதல்ல எழுதி வச்சிருந்திருக்கணும். அதுக்கு மன்னிச்சிருங்கய்யா. ஏன்னா கடைசியா டாக்டர் பேஸ் சொல்லியிருக்காரு. ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, ஏன்னா அதாவது அந்த காலகட்டத்துக்கு வந்து இந்த 38 போதும், ஆனா இன்னும் நிறைய காலகட்டம் இருக்கு, இன்னும் நிறைய செஞ்சுரிஸ் போக போகுது நம்ம மலர் மருந்து, அப்ப அது வந்து போதுமா இது அப்படின்னு கேட்கும்போது, எத்தனை 1000 வருஷங்கள் ஆனாலும் வந்து இந்த 38 மனநிலைக்கு மேல ஒரு மனநிலை கூட வரதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு அவரு. அவரோட புக்ல ரெஃபரன்ஸ் போட்டிருக்காங்க. சோ அவ்வளவுதான். 38 மலர்கள், 38 மனநிலைகள், 38 அதிர்வலைகள், அவ்வளவுதான். நீங்க இதுக்குள்ள டாக்டர் இந்த 38 ஆணிவேர் என்றும்
அந்த ஆணிவேரிலிருந்து கிளைவேர்கள் தான் வர முடியும் என்றும் எடுத்துக்கொள்ளலாமா? என்ன புரியலையா? கொஸ்டின் புரியல. ஒரு ஆணிவேர் இருக்கு, அதுல கிளைவேர்கள் நிறைய வருது ஒரு செடியில. இப்ப இந்த 38 ஆணிவேர்கள் அப்படின்னு நம்ம வச்சுக்குவோம். அதுல கிளைவேர்களாக வரக்கூடியதான் இப்ப மாறக்கூடிய மனநிலைகள். இத பேஸ் பண்ணிதான் அது வரும் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அதனாலதான் மருந்தை வந்து மாத்தணும்னு சொல்றேன் நானு. இப்ப ஒரு மாசம் வந்து உங்களுக்கு ஒரு 4 ரெமெடி கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்த மாசம் நீங்க வரும்போது ஏதோ ஒரு, அதாவது அந்த 4ல இருந்து ஏதோ ஒண்ணு வந்து உங்களுக்கு, அதாவது ஹையர் லெவல்ல இருக்கலாம். இப்ப உங்களுக்கு கோவம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோவம் தான் உங்களுக்கு ரொம்ப மேம்பட்ட விஷயம்னா அந்த கோவம் வந்து 90% உங்களுக்கு கம்மியா இருக்கும். மத்த இதெல்லாம் கீழே வரும். அப்ப வந்து நாங்க என்ன பண்ணுவோம், புதுசா ஏதாவது உங்களுக்கு வந்திருக்கும், புது மனம். நீங்க வேற ஏதாவது சொல்வீங்க, இல்லம்மா எனக்கு வந்து போன மாசம் எல்லாம் இந்த மாதிரி இல்ல, இந்த மாசம் வந்து எனக்கு இந்த மாதிரி தேவையா இருக்கு அப்படின்னு சொல்லி. அதாவது எப்பயுமே நம்மளோட தேவைகள் வந்து ஒவ்வொரு நாளும் மாறுபடுது. அப்போ உங்களுக்கு மலர் மருந்து உட்கொள்ளும் போது இந்த மாற்றங்கள் வந்து சீக்கிரமா உங்களுக்கு நிகழ ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும்போது இதை எதுக்காக கேட்டேன்னா டாக்டர், இங்க இப்ப நம்ம நாட்டு மலர்களை வைத்து புதிதாக நாங்கள் தயார் செய்கிறோம் என்று இந்த நாகேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களே, அதனாலதான் கேட்டேன். இல்ல, நாங்க வந்து பேட்ச் ஃபிளவர்ஸ்ல வந்து இருக்கிற அந்த மாயாஜாலம் வந்து இந்தியன் ஃபிளவர்ஸ்ல கிடையாதுன்னு நம்ம ப்ரூவ் பண்ணிருக்கோங்க. இந்தியன் ஃபிளவர்ஸ் வந்து உடலுக்கானது. இது வந்து டாக்டர் பேட்ச் கண்டுபிடித்த 38 மலர்களுமே நம்ம ஆன்மாக்கானது. இப்ப உதாரணத்துக்கு ஒண்ணு சொல்லணும்னாயா, இப்ப வந்து 38 மலர்ல ஏதோ ஒரு மலர், இப்ப உங்ககிட்ட ஒரு 38 நான் நம்பர் சொல்றேன். நீங்க ஒரு மலர் சொல்லுங்களேன். சரி, நீங்க ஒரு நம்பர் சொல்லுங்க, நான் என்ன மலர்ன்னு சொல்றேன். அது 12. உங்களுக்கு வந்து ராக் ரோஸ் அப்படிங்கிற ஒரு மலர் வந்திருக்கு. இப்ப நீங்க என்ன பண்ணலாம்னா, இந்த ராக் ரோஸை மட்டுமே, எந்த மருந்துமே வேண்டாம், 38ல எந்த மருந்துமே வேணாமையா, ராக் ரோஸ் மட்டும் 3 மாசம் தொடர்ந்து ஒரு 2 வேளை, காலையில ஒரு தடவையும் ஈவினிங் ஒரு தடவையும் எடுத்துட்டு வந்தீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதுல வந்து ஏறக்குறைய ஒரு 50% வந்து உங்களுக்கு நிறைவேறிக்கும். ஆமா. அதே மாதிரி நீங்க இத வந்து வருஷ கணக்கா ஒரு 2 வருஷம் 3 வருஷம் எடுத்துட்டீங்கன்னா, ராக் ரோஸ்னாலே வந்து மாயாஜாலம் தான், மாயா பஜார்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க வாழ்க்கையே மாயாஜாலமா மாறிடும். ரொம்ப நன்றி டாக்டர். அதாவது நாங்க வந்து இப்ப இந்த தமிழ் ஆனந்த குரூப் யோகம் குரூப், நாங்க இந்த கர்மவினை பற்றிய அந்த தத்துவத்துல ரொம்ப 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 ஆழமா, ரொம்ப ஒரு பெரிய PhD பண்ற அளவுக்கு நாங்க அதுல நிறைய கொஸ்டின் கேட்டு ஒரு ஆராய்ச்சி பண்ணி வச்சிருக்கிறோம். இதுக்கு மிகவும் துணையாக இருக்கக்கூடியது உங்களுடைய அந்த சிஸ்டம் என்பது எனக்கு தெரியுது. நீங்க உங்களுடைய பேச்சு வந்து எங்க மக்களை வந்து இதை படிக்கணும்னு ஒரு தூண்டக்கூடிய அளவில் நீங்க ஒரு இது கொடுத்திருக்கிறீங்க. ரொம்ப நன்றி டாக்டர். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. ஆமா, இந்த 38 மனநிலைகள், மன உணர்வுகள், அது எப்படி கிளாசிஃபை பண்ணுவீங்க இல்லையா? அது வந்து அவங்களோட உடல் உறுப்பு உபாதைகளை வச்சு கண்டுபிடிப்பீங்களா? அவங்களுடைய அதுக்கு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்குதா? அதுக்கு அந்த கேள்விகளில இருந்து கண்டுபிடிப்பீங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, எனக்கு வந்து கிட்னில வந்து ஒரு ஸ்டோன் இருக்கு, இதை வந்து எப்படியாவது எனக்கு கரைச்சு கொடுங்கன்னு சொல்லி வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இப்போ நாங்க அதுக்கும் எங்களுக்கும் வந்து நீங்க எந்த நோய் சொன்னீங்கனாலும் நாங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டோம். சரி, நீங்க அந்த கல் இருக்கிறதுனால உங்க மனநிலை என்னங்கிறது தான் எங்களோட கொஸ்டின். நீங்க என்ன சொல்வீங்க அப்படின்னா, ஒரு சிலது நான் வந்து ஒரு இதுல சொல்றேன், உதாரணத்துக்கு சொல்றேன். நீங்க என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இது ஏதாவது ஆபரேஷன் வரைக்கும் கொண்டு போயிடுமா, எனக்கு வந்து சீக்கிரம் நல்லாயிட்டா பரவாயில்ல அப்படின்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பயம் இருக்குன்னு அர்த்தம். சோ என்ன பயம்? தெரிஞ்ச பயம். தெரிஞ்ச பயம்னா இது ஆயிடும், இது இருக்கிறதுனால இது ஆயிடுமோ அப்படின்ற பயம். அப்ப தெரிஞ்சிருக்கு ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, இது இருக்கிறதுனாலதான் எனக்கு அப்படி ஆயிடுமோன்னு நினைக்கிறீங்க இல்லையா? அதுக்கு வந்து மிமுலஸ் அப்படின்ற மலர் வரும். இது கூடயே வந்து உங்களோட கேரக்டர் என்னன்னு கேட்போம். உங்களுக்கு அடிக்கடி கோபம் வருமா, உங்களுக்கு ஏதாவது வந்து பதட்டமா இருப்பீங்களா, எப்பயுமே பதட்டமா இருப்பீங்களா, இல்ல யாரு கூடயுமே பேச மாட்டீங்களா, இல்ல நிறைய பேர் கூட பேசணும்னு நினைப்பீங்களா, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இருந்து ஒரு 2 3 மலர் எடுத்து உங்களுக்கு வந்து ஒரு இதா கொடுத்துருவோம். அதாவது நீங்க கண் கூட பாக்கலாம், அந்த கல் எப்படி கரையுதுன்னெல்லாம் எங்களால சொல்ல முடியாது. ஆனா அந்த ரெமெடிக்குள்ள போய் பாத்தீங்கன்னா அந்த கல்லு கரையறதுக்கு உண்டான அந்த இது வந்து அதுல போட்டிருப்பாங்க, அந்த அந்த இது கொடுத்துருப்பாங்க இல்லையா, இந்த மலர் வந்து என்னென்ன வேலை செய்யுதுன்னு. அப்படி பார்க்கும்போது இது வந்து கேல் பிளாடர்ல வேலை செய்யும், இல்ல கிட்னில வேலை செய்யும் அப்படின்றது இருக்கும் அதுல.
அதாவது கனெக்ட் ஆயிடும்னு சொல்றேன் நானு. நீங்க சொல்ற சிம்டம்ஸும் உங்க மனநிலையும் கனெக்ட் ஆயிருக்கும்னு சொல்றேன் நானு. சோ சரி எங்களுக்கு வந்து உங்களுக்கு கால் வலியா இல்ல என்ன வலி, உங்களுக்கு ஃபீவரா இல்ல சளி பிடிச்சிருக்கா, எதை பத்தியும் நாங்க கவலைப்படுறது இல்ல. உங்க மனநிலை ம், என்ன அவ்வளவுதான். மனநிலையை கேட்டு அந்த மருந்து கொடுக்கும்போது அது அதாவது எந்த அளவு அதிக பயம் இருக்கோ அல்ல அதிக உணர்ச்சி அதிகம் இருக்கோ அந்த அளவுக்கு இறங்கும்னு வச்சுக்கோங்களேன். கம்மியா ம், ம், இருக்கும்போது கூட இறங்காது. 100% ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து எவ்வளவு பயத்துல இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு ம், கொடுக்கும்போது ஒரு மாயாஜாலம் மாதிரி அங்க ஒரு 2 நாள்ல 3 நாள்ல அந்த கட்டி கரையறத வந்து நிறைய பேரு நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் அந்த மாதிரி. ரெஃபரன்ஸும் ம், இருக்கு. டாக்டர் பேட்ச் இதுலயே ரெஃபரன்ஸ் இருக்கு அந்த மாதிரி எல்லாம். அது மாதிரி ம், விரைவில் அதாவது எந்த அளவு நாம வந்து ஃப்ரீக்வன்சியா நம்ம மருந்து எடுத்துக்கிறோமோ அந்த அளவு நம்மளுக்கு ரிசல்ட் நம்ம எடுக்கலாம். ம், ஆமா. இதுல வந்து அது அது ஒரு பெரிய விஷயம் நம்ம மலர்கள்ல. அதுவும் ம், ஈஸியஸ்ட் ஃபார்ம் இன்டேக்கும் ஈஸியஸ்ட் ஃபார்ம் வாங்குறதுக்கும் உங்களுக்கு பெருசா ஒன்றும் செலவாகாது. சோ வந்து இந்த மருந்து வந்து ஆஹ் ஒரு அற்புதமான ஒரு முறைன்னு வச்சுக்கோங்களேன். இது நான் வந்து இதை என்னோட மலர்கள் என் வாழ்க்கையில வந்ததையே நான் ஒரு பாக்கியமா கருதுற மாதிரி நான் இருக்கேன் இப்போ. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே நாங்க மாயாஜாலத்தை பாக்குறோம். அதாவது நிறைய பேர் வந்து கேலி எல்லாம் பண்ணுவாங்க. இந்த மலர் மருத்துவத்துல வந்து நிறைய போட்டு இந்த மாதிரி மலர் மருத்துவத்துல வந்து கார் வாங்கிடலாமா, வீடு வாங்கிடலாமா, எல்லாமே வாங்கலாம். ஏன்னா மனநிலையை பார்த்து எல்லாமே இப்ப உங்களுக்கு ஒரு மனநிலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வீடு வாங்கணுங்கிறது தான் உங்க மனநிலைன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நீங்க கத்துக்கணும் இதுக்கு வந்து நான் வந்து அப்ப உங்களுக்கு என்ன மனநிலையோ அப்பதான் கொடுக்க முடியும். பட் மனநிலை வர ஒவ்வொரு நாளும் மாறிட்டே இருக்கும். ஒவ்வொரு செகண்டும் நம்மளுக்கு மனநிலை மாறுது. நம்ம அதை பார்த்து ரெமெடி எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா நம்ம டார்கெட் என்னவோ அதை அப்படியே அச்சீவ் பண்ணலாம் நம்ம. அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கு மலர் மருத்துவத்துல. சோ நான் எல்லாருக்கும் சொல்றேன்னா எல்லாருமே கத்துக்கங்கன்னு சொல்றேன். வீட்டுக்கு ஒரு ஆள் மலர் மருத்துவம் கத்துக்கிட்டா அற்புதமான ஒரு வாழ்க்கையை வந்து நம்ம வாழலாங்க. இதுதான் என்னோட இது. டாக்டர் நாங்க வேதாத்ரி மகரிஷியோட ஃபாலோவர்ஸ்மா. அவரோட கர்மா தியரி இல்லாட்டி காஸ் அண்ட் எஃபெக்ட் சிஸ்டம் இதை படி பாத்தீங்கன்னா ஒருவருக்கு ஒரு தீர்க்கக்கூடிய நோயோ தீர்க்க முடியாத நோயோ வருதுன்னா அது ஒரு அவங்க செய்த கர்ம வினையின் அடிப்படையில் தான் வருகிறது என்று நாங்க நம்புறோம். அந்த அப்போ ஒருத்தருக்கு நோய் வந்துருச்சு அப்போனா அவரோட மன உணர்வு எப்படி இப்படி இருக்குன்றது நீங்க கிளாசிஃபை மருந்து கொடுக்குறீங்க. அப்போ அவர் அந்த கர்ம வினையிலிருந்து தப்பிச்சுக்கிற மாதிரி ஒரு வந்துருது. அப்ப இவரை அந்த நோய் அனுபவிக்கலன்னு வச்சுங்களேன், அதோட இவருக்கு சந்ததிக்கு அந்த நோய் மாற்றம் அது பல மடங்கு அதிகரிச்சு போகுன்ற மாதிரி எங்க தேரி இருக்குது. இது இந்த மாதிரி உங்க மருத்துவர்கள் உங்களோட அரசாங்கம் இப்ப வந்து சுகர் இதெல்லாம் வந்து என்னங்க சார்? உங்களோட நீங்க குருவா நினைக்கிற அவங்க எல்லாம் இந்த கர்மா தியரி பத்தி எல்லாம் அவங்க டிஸ்கஸ் பண்ணிருக்காங்களா? கர்மா தியரி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணல சார். ஆனா வந்து நான் அதுக்கு பதில் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப நீங்க கர்மான்னு பேஸ் பண்ணி சொல்றீங்க இல்லையா? இப்ப கர்மா தீர நேரம் உங்களுக்கு வந்திருக்கலாம்ல. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ஹெரிடிட்ரியா அதாவது வந்து இந்த சுகர், பிபி, இந்த கிட்னி ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து வழியா வர்றது தானே டாக்டர் சொல்றாங்க. உங்க ஹார்ட் பேஷண்டா உங்க அப்பாக்கு இருந்திருக்கா, அவங்களுக்கு இருந்திருக்கான்னு கேட்பாங்க. அந்த மாதிரி வர்றத வந்து தடுத்து நிறுத்துறதுக்கும் வந்து ஜென்ஷன் மஸ்டர்ட்னு 2 மருந்து இருக்கு. உங்க மனநிலை அப்படி இருந்தா ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஐயோ எங்க அம்மாக்கு இருக்குங்க அதனாலதாங்க எனக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்கன்னாவே நாங்க அந்த மெடிசன் கொடுத்துருவோம். அதாவது அதாங்க நீங்க என்ன வார்த்தை சொல்றீங்களோ அதுக்கு மருந்து கொடுத்துருவோம். நீங்க சொல்ற வார்த்தையும் உங்களோட உணர்வுகள் என்னன்னு பார்த்து கரெக்டா ரெஃபர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே ஒரு என்ன சொல்றது ஷாட் தான். ஒரு கிரிக்கெட்ல எப்படி ஒரு 6 அடிக்கலாம் அந்த மாதிரி அடிக்கலாங்க. கரெக்டா கணிச்சிக்கணும். ஆனா மாயாஜாலத்தை பார்க்கலாம். அப்போ இந்த மலர் மருத்துவம் நிரூபிக்கப்பட்ட மருத்துவமா ஆயிடுச்சுன்னா மேடம் அப்புறம் எல்லாருமே இந்த தவறான வழியில போய் எல்லா வியாதியும் சேர்த்துக்குவாங்க. மலர்கள் விடாதுங்க. மலர்கள் உங்க கைக்கு வருதுன்னா நீங்க அதுக்கு தகுதியானவங்களா இருந்தா மட்டுமேங்க மலர் வருங்க. எழுதி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நான் வாலண்டரியா கொண்டு போய் கொடுத்துருக்கேன். வாலண்டரியா கொண்டு போய் கொடுப்பேன். ஆனா அவங்க அதை யூஸே பண்ண மாட்டாங்க. நான் நிறைய கதை சொல்லி கொடுப்பேன். இப்படிலாம் நடந்துச்சு அப்படிலாம் நடந்துச்சுன்னு. அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமாவே அவங்க எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இல்லாதவங்க கூட இந்த மலர் மருத்துவத்தை பத்தி ஏதோ தெரிஞ்சு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க லைஃப்ல நிறைய நடக்குது. ஏன்னா அவங்க விரும்பி வர்றதுனால. மலர்கள் வந்து சும்மா சாதாரணமா யார்ட்டையும் போயிடுறது கிடையாது.
எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கிறது கிடையாது. கிடைக்குதுன்னா தேடுதல் உள்ளவர்களை மட்டுமே அது சேரும்னு சொல்றீங்க. கண்டிப்பாங்க. தகுதியானவங்களா இருந்தா மட்டுமே தாங்க வந்து இப்ப நானே வந்து 3 வருஷமா கத்துக்கிட்டேன்னா 2 வருஷம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேங்க. 1 வருஷமா நான் நிறைய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு க்ஷணமும் நான் எல்லா சந்தோஷத்தையும் நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன் மலர்களால. அதனால கண்டிப்பா வந்து நீங்க விருப்பப்பட்டு வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா மலர்கள் நம்மள ஏத்துக்கும். சிறப்பு சிறப்புமா. நல்ல நல்ல தகவல் சொன்னீங்க. நன்றி. தேங்க்யூ. ஆமா. கேள்வி பதில் கேட்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாமா? ஐயா வாழ்க வளமுடன். சொல்லுங்க. சசிகுமார் ஐயா, நீங்க இந்த கர்மவினை தத்துவத்தையும் மலர் மருத்துவத்தையும் வச்சு நீங்க ஒரு பிராக்டிக்கலா ஒரு பெரிய ரிசர்ச்சே பண்ணலாம். ரைட்டுங்களா? இது ஏதாவது ரெண்டும் ஓரளவுக்கு ஒரு ரிலேட்டடான ஒரு விஷயம்தான். கேட்டா இது வந்து கர்மயத்துல போய் வேலை செய்யக்கூடியதுதான் ஹோமியோபதி தத்துவம். இந்த மலர் மருந்து தத்துவம் ரெண்டுமே கர்மயத்துல போய் வேலை செய்யக்கூடியதுதான். இப்போ அந்த சரியான மருந்து நாம சூஸ் பண்ணி கொடுத்தாலும் அந்த அந்த மருந்து கர்ம மையத்துல போய் அது ஒர்க் பண்ணுமா அப்படிங்கிறது அவரிடம் இருக்கக்கூடிய கர்ம வினையின் தாக்கத்தை பொறுத்து தான் அது வேலை செய்யும் அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்தாக இருக்கும். அப்ப இது கர்மவினை தத்துவம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த மலர் மருந்து எப்படி வேலை செய்யுங்கிறதுல ஒரு புரிதல் வரும். இதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலா நாம ஒரு ரிசர்ச் பண்ணி பார்க்கணும், அப்பதான் இது தெரியும். ஏன்னா சரியான சில இப்ப நம்ம ஹோமியோபதியில கூட இப்ப என் பையன் வந்து BHMS ஹோமியோபதி டாக்டர். சரிங்க சார். நானும் ஆரம்பத்துல ஹோமியோபதி படிச்சுட்டு அந்த ஆர்வத்துல அவனை படிக்க வச்சேன். இதுல சில என்னுடைய சீடர்கள் 2-3 பேர் இருக்காங்க. அந்த டாக்டர் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷமா நான் சிங்கிள் மெடிசன் மட்டும்தான் கொடுப்பேன்னு அவங்க அந்த ஒரு மெத்தட்ல இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் என்கிட்ட இருக்காங்க. ஆனா என் பையன் வந்து அந்த சிங்கிள் டோஸ்ல இருந்து வெளியே வந்துட்டு அவன் நார்மலா மற்ற மெடிசனுக்கு வந்துட்டான். இப்போ அந்த சிங்கிள் மெடிசன் தான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற என்கிட்ட ஒரு சிவகுமார்னு ஒரு டாக்டர் இருக்காரு. அவர் ஒரு பேஷண்ட்டுக்கு 2 மணி நேரம் அவர்கிட்ட பேசி எடுத்து அதை சூஸ் பண்ணி கரெக்டா கொடுக்குறாரு. ஆனால் நான் அவன்கிட்ட கேட்கிறேன், நீ எத்தனை பேஷண்ட்டுக்கு நீ மெடிசன் கொடுக்குற, எத்தனை பர்சன்டேஜ் வந்து அதுல சக்சஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது சக்சஸ் ரேட் ஆஃப் பர்சன்டேஜ் கம்மியா தான் இருக்கு. அப்ப அதை கரெக்டா சூஸ் பண்ணி அவர் அவ்வளவு ரெப்ரடைஸ் பண்ணி அவ்வளவு கரெக்டா கொடுத்தாலும் அங்க போய் அது வேலை செய்யும் போது அது கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்மவினை பேஸ் பண்ணி தான் வேலை செய்யும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு புரிதலாக இருக்கு. அப்ப அந்த கர்மயத்தில் இருக்கக்கூடிய கர்மவினைக்கும் இதுக்கும் நீங்க சொன்ன மாதிரி இப்ப நீங்க சொல்லிட்டீங்க, அது மலரே நமக்கு வரவே வராது, நீங்க அந்த கர்மயம் அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா அது மறந்து கொடுத்தாலும் அவர் சாப்பிட மாட்டாரு, அப்ப அங்கேயும் ரிஜெக்ட் பண்ணுது அப்படிங்கிற அளவுக்கு. அப்ப இது சூக்குமமாக இருக்கக்கூடிய அறிவு இதுல வந்து நிறைய அதுக்குள்ள அதனுடைய ஒர்க் நடக்குது. இதெல்லாம் நாம வந்து நம்ம தான் அதை ஆராய்ச்சி பண்ணிக்கணும். இது ரெண்டையும் தெரிஞ்சவங்க ஆராய்ச்சி பண்ணிக்கணும். சசிகுமார் ஐயா அதை அந்த ஆராய்ச்சி பண்ணுவார்னு நினைக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, சிறப்புங்க ஐயா. ஒரு நிமிஷம், வாழ்க வளமுடன். மலர் மருத்துவம் அதாவது அந்த மருந்து நம்ம சாப்பிடும் போது பிற மருந்துகள் எல்லாம் எடுத்துக்கலாமா? இல்ல எடுத்துக்கலாமா? எதுவுமே கிடையாது சார். இந்த மலர் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எந்த பத்தியமும் கிடையாது. நீங்க என்ன ரெமெடி எடுக்கிறீங்களோ அதை எடுத்துக்கலாம். கூடயே எங்க மலர்களும் உங்களுக்கு வேலை செய்யும். நன்றி. வாழ்வியல் முறையில எந்த மாற்றமும் வேண்டாம்னு சொல்றீங்களாமா? எந்த மாற்றமும் வேணாம் சார். தானா அது மலர்கள் உங்களை மாத்தும் சார். ஏன்னா உங்களை நிகழ்ச்சியணத்துல வைக்க போகுது. எந்த மலர் நீங்க உட்கொள்ளும் போதும் வந்து உங்களை நிகழ்ச்சியணத்தை கொண்டு வந்துரும். நிகழ்ச்சியணத்துல இருக்கும் போது உங்களால எந்த தப்புமே பண்ண முடியாது சார். நீங்க அதை கொஞ்ச நாள் எந்த ஒரு மருந்து சாப்பிடும் போதும் அந்த மருந்தின் மீது நம்பிக்கை வைத்து ஒரு உணர்வோடு சாப்பிடும் போதுதான் அது வேலை செய்யுன்ற மாதிரி நம்ம ஒரு பொதுவான ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்து இதுல ஒத்து போகுது இல்லையா? சரி, இது அதாவது வந்து இப்போ அதான் சொல்லிட்டேன், மலர்கள் உங்க கைக்கு வருதுனாலே
உங்களுக்கு தானா அந்த நம்பிக்கையை கொடுக்கும். நீங்க நம்பிக்கையே இல்ல எனக்கு நான் சாப்பிடுறேன்னாலும் அது ஒர்க் ஆகும் சார். உங்ககிட்ட வந்துருச்சுன்னா, உங்க கைக்குள்ள வந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணாம அது போகாது சார் அது. இன்னொன்னு ஐயா வாழ்க என்னன்னா, வளமுடன். இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. நான் வந்து ஒரு தப்பான ரெமெடி குடுத்துட்டேன்னு தப்பான ரெமெடின்னு சொல்ல முடியாது. ரெமெடி எனக்கு தெரியல. நான் வேற ஏதோ குடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் ஒர்க் ஆகும் சார் உங்களுக்கு. அதாவது இப்போ நீங்க வந்து இப்போ சென்னைக்கு வரேன். சென்னையில இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போணும். நான் வந்து சென்னைக்கு புதுசு. ஆனா நீங்க சென்னையிலேயே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க சென்னையில இருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு உங்களுக்கு ஷார்ட் கட் தெரியும். நீங்க போயிடுவீங்க. ஆனா நான் வந்து இன்னும் தெரியாம அங்க இங்க சுத்திட்டு ஆனா நானும் ரீச் ஆயிடுவேன். நீங்களும் தான் ரீச் ஆவீங்க. அதுதான் சார் இங்க வேறுபாடு. நாம மருந்து வந்து மாத்தி கொடுத்தாலும் கால அவகாசம் வந்து கொஞ்சம் ஒரு மாசமோ 2 மாசமோ கூடுதலா ஆகுமே தவிர எல்லா மருந்தும் ஒர்க் பண்ணும் சார். இத வந்து நம்ம விவரிக்கவே முடியாத லெவலுக்கு இது ஒர்க் ஆயிட்டு இருக்கு சார் இது. அதாவது ஐயா நிஜமா வாழ்க வளமுடன். வார்த்தைகளால என்னால விவரிக்க முடியாத லெவல்ல தான் இந்த மலர் மருத்துவம் போயிட்டு இருக்கு. அம்மா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சொல்லுங்க. சசிகுமார் ஐயா, நீங்க கேட்ட கேள்வி அம்மா கரெக்டா பதில் சொல்லிட்டாங்க. எப்படின்னா, நம்ம எந்த மாற்றமும் செய்ய வேண்டாமன்னு நீங்க கேக்குறீங்க. அவங்க சொல்றபடி நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, நமது செயல் மாற்றத்துக்கு நாம முயற்சி செய்யறோம் அல்லவா? ஆமாங்க. இந்த மருந்து நம் செயல் மாற்றத்தை ஏற்படுத்தும். எண்ணத்திலேயே மாற்றத்தை ஏற்படுத்தும். செயல் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அதனுடைய வேலை இருக்கிறது அப்படிங்கறதான் அவங்க சொல்றாங்க. இது ரொம்ப அற்புதமான விஷயம். கண்டிப்பா கண்டிப்பா. இனிமே நம்ம தவ பயிற்சி மாதிரி தாங்க. இது நம்ம மனம் விரிவடைந்து ஒரு மனிதன் தவம் செய்து செயல் மாற்றத்துக்கு நம்ம கஷ்டப்படுறோம் இல்லையா, அந்த ஒரு வேலையை இது செய்கிறது அப்படிங்கும் போது இப்ப நீங்க சொன்ன பாயிண்ட் ரொம்ப நான் நல்லா எடுத்துக்கிறேங்க. அது அம்மா சொன்னதையும் நீங்க சொன்ன பாயிண்ட் இணைச்சு பார்க்கும்போது ஒரு முழுமை கிடைக்குது. நல்லதுங்க. ரொம்ப நம்ம சிந்திக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க இது. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஆமா, நன்றி. இது முக்கியமா நம்ம மகரிஷியோட தத்துவத்தோட இணைஞ்சு போகுதுங்கய்யா. இப்பமா அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா, சோல் பர்பஸ்ல தான் இது ரீச் ஆகுதுன்றாங்க. உடல், ஆன்மா, உயிர் மூணுமே நேர்கோடுல இருந்தா நம்ம பூர்ண ஆரோக்கியத்தோட இருக்கிறோம். அந்த சோல் பர்பஸ் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. சோ நமக்கு அந்த மனதினுடைய அலைச்சூழல் நிச்சயமா எல்லாமே இப்ப அந்த தவத்திலும் அதிலும் நாம அந்த மனதை ஒருநிலைப்படுத்தி சமநிலைக்கு வந்துட்டோம்னா நிச்சயமா நமக்கு அது வரும். அதே மாதிரி அவங்க சொன்னாங்க, மலர்கள் வந்து அவங்களுக்கு ரீச் ஆகணும்னா தான் ஆகும். அப்பதான் அது கியூர் ஆகும். அதே மாதிரி குரு எப்படி நம்மள ஆட்கொள்றாரோ அந்த மாதிரிதான். சோ இது நமக்கு கிட்டத்தட்ட நம்ம மகரிஷியோட தத்துவங்களோட இணைஞ்சுதான் இருக்கு. நிச்சயமா அம்மாவும் நன்மணி ஐயாவும் சசிகுமார் ஐயாவும் சேர்ந்து இந்த கர்மவினை தத்துவத்தை அது கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி அதுக்கு விஜயலட்சுமி அம்மாவே அவங்க சரியான ஆள் நினைக்கிறேன். அம்மா விஜயலட்சுமி அம்மா, நீங்க வேதாத்திரிய தத்துவங்கள்லாம் நீங்க வகுப்பு பயிற்சிகள்லாம் எதனா எடுத்திருக்கீங்களா? பிரம்மஞானம் வரைக்கும் முடிச்சிருக்குங்க. ஏறக்குறைய ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே நான் முடிச்சிட்டேன். பட் எனக்கு நீங்க அந்த 20 வருஷம் முடிச்சதுக்கு அப்ப முன்னாடி அதுக்கப்புறம் நீங்க தொடர்பு இல்லாம இருந்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். தொடர்பு இல்லாம இருந்திருக்கேன். ஆமாங்கய்யா. இப்ப அதுக்கு நல்ல முறையில ஒரு தொடர்பு ஏற்றிக்கொள்ள ஒரு வாய்ப்புமா. அதாவது ஐயா 3 புத்தகம் வெளியிட்டு இருக்காரு. அந்த வேதாத்திரிய தத்துவம் அடிப்படை தத்துவங்கள் தான். இன்னும் அட்வான்ஸ் தத்துவங்கள்லாம் இன்னும் வெளியிடல. முறையில உதாரணங்களோட விளக்கி இருக்காரு. உங்க அட்ரஸ் நான் பிரசன்னாட்ட வாங்கி உங்களுக்கு அனுப்புறோமா. நீங்க அதை படிச்சு பாருங்க. அந்த படிச்சு பார்த்துட்டு நம்ம இந்த மலர் மருத்துவத்தையும் நம்ம வேதாத்திரிய தத்துவங்களை இணைச்சு நம்ம ஒரு வகுப்பு கூட நீங்க இப்போ ஒரு சிலர் வந்து எடுத்த உடனே என்ன கேட்பாங்கன்னா, நான் பிறந்த நோக்கத்தை தெரிஞ்சுக்கணுங்க, எனக்கு ஏதாவது மருந்து இருந்தான்னு கூட நிறைய பேர் கேட்பாங்க. எங்களுலயே மருந்து இருக்கு. உங்களோட பிறவி நோக்கத்தை மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு அந்த ஆர்வம் அதிகமா இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது உடனே செயல்பட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி மருந்துகளும் இருக்கு நம்ம கிட்ட. அந்த மாதிரி சொல்றேன் நான் உங்களுக்கு ஒரு நீங்க சொல்றீங்க இல்லையா, பிறவி நோக்கத்தை அறியணுங்கிறது தானே. நம்ம பிறந்ததே நம்ம பிறவி நோக்கத்தை அறியறதுக்கு தானே. அப்போ அதுக்கு ஆனா அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கணும். நம்ம சும்மா வந்து யாரோ சொல்றாங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்காம, நம்ம மனசு சொல்லும் போது, நம்ம ஆன்மா வந்து அந்த தேடல்ல ஈடுபடும் போது, நம்ம எடுக்கும் போது 100% வந்து அது சக்சஸ் ஆகுதுங்க சார். நல்லது. சிறப்புமா, சிறப்பு. நல்லது. அந்த மலர் வழியே இறைவனை அடையலாம் போது நிச்சயமாக வேதாத்திரிய தத்துவமும் உங்களுடைய அந்த மலர் அதுவும் இணைஞ்சு இருக்கு. மேலும் வாழ்த்துக்கள். உங்களுடைய அந்த சர்வீஸ் இன்னும் தொடரணும். நன்றி. வாழ்க வளமுடன். தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி அம்மா. நன்றி. நன்றிங்க அம்மா. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன்.
அம்மா இந்த மருத்துவத்தில வந்து எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ நீங்க வந்து வர நோயாளிகளிடம் உரையாடி அவங்களுடைய மனனுடைய நிலையை நீங்க உணர்ந்து அதுக்கு ஏத்த மருந்து குடுக்குறீங்க. இப்போ குழந்தைங்க வந்தாங்கன்னா, அவங்களுக்கு எந்த விதமான மருந்து எப்படிம்மா நீங்க செலக்ட் பண்ணி தருவீங்க? குழந்தைங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க அம்மாக்கு தெரியும் இல்லையா? அந்த குழந்தை வந்து என்ன மனநிலை இருக்கு? என்ன என்ன இப்ப சொல்லுவாங்க இல்லையா? ஐயோ! சரியான ரகளைங்க இந்த குழந்தை. எல்லாரையும் போய் அடிச்சு வச்சிடுறான். எல்லாரையும் திட்டுறான். எல்லா ஸ்கூலுக்கு போனா மிஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. இந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அது வந்து அதுல மருந்து வந்துரும். அவ்வளவுதான். அது குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப ஈஸி. அம்மா ஈஸியா சொல்லிடுவாங்க. நம்ம மனநிலையை தான் நம்மளால கணிச்சு சொல்ல முடியாது. மத்தவங்க எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு நம்ம கரெக்டா ஜட்ஜ் பண்ணிடுவோம். ஒரு குழந்தை வந்து தன்னோட அம்மாவை தவிர வேற யார்கிட்டயுமே போக மாட்டேங்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு குழந்தை வந்து தன்னோட தாயை தவிர வேற யார்கிட்டயுமே போவாது இல்லையா? அந்த மாதிரி இருந்தாலும் சீக்கிரமா சரி, அந்த மாதிரியும் மருந்து இருக்குன்னு சொல்ல வரேன். அந்த அவங்க அம்மா சொல்றதை வச்சே நாங்க மருந்து கொடுத்துடலாங்க. இப்போ ஒண்ணும் இல்ல, இப்போ ஒரு பேஷண்ட் வந்து பெட்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் கோமா ஸ்டேஜ்ல இருக்காரு. நம்மளுக்கு எப்படி தெரியும் அவரோட மனநிலை? ஆனா சுத்தி இருக்கிறவங்களோட மனநிலை கேட்டீங்கனாலே அதுக்கு மருந்து கொடுத்துடலாம். யார் வந்து அந்த பேஷண்ட்டை பாத்துக்கிறாங்களோ அவங்களோட மனநிலை என்னன்னு கணிச்சு அவங்களுக்கு கொடுத்தாலே போதும். சரிங்கம்மா, சரிங்கம்மா. இப்போ மருந்து நம்ம வந்து ஒரு தலைவலின்ட்டு வர்றாங்க அப்படின்னாக்கா, அவங்களுக்கு எத்தனை நாளைக்கு மருந்து குடுப்பீங்கம்மா? மறுபடியும் எத்தனை தடவைக்கு அப்புறம் வந்து பார்க்க சொல்லுவீங்கம்மா? ஒண்ணும் இல்லைங்க. இப்ப நான் வந்து ஒரு 2 ட்ரம்ல நான் குடுப்பேன் நானு. அது வந்து ஏறக்குறைய வந்து ஒரு பேஷண்ட்க்கு இப்ப ஒரு 3 மருந்து 4 மருந்து தான் மேக்ஸிமம் நான் குடுப்பேன். அப்படி குடுக்கும்போது ஒண்ணும் அது காம்பினேஷனா இருக்கலாம், இல்ல சிங்கிளா கூட இருக்கலாம். அது சொல்ல முடியாது. அவங்க பேசுறத வச்சுதானே அதை ரெஃபர் பண்ணுவேன். மேக்ஸிமம் ஒரு 3 4 தான் வரும். பாட்டில் சொல்றேன். அது காம்பினேஷனா போட்டாலும் நான் ஒட்டுக்கா போட்டு குடுத்துடுவேன். அது ரொம்ப சார்ஜ் ஆகுங்கிறதுனால நான் ஒட்டுக்கா போட்டு குடுத்தா கம்மியாகும் அவங்களுக்கு. சோ அந்த மாதிரி நான் குடுத்துடுவேன். அந்த மாதிரி கொடுக்கும்போது 1 மாசம் ஃபுல்லா ஒரு 1.5 மாசமே அந்த மருந்து வரும் அவங்களுக்கு. அதுக்கு மேல நம்மள கன்சல்ட் பண்ணிக்கணும். இல்ல நடுவுல வந்து ரொம்ப ஃப்ரீக்வென்ட்டா வந்து வேற ஒரு மனநிலை எனக்கு வந்துட்டே இருக்குன்னா, திரும்பி எனக்கு கால் பண்ணி கேட்டாங்கன்னா, அந்த ரெமெடி நம்ம திரும்பியும் ஆட் பண்ணுவோம் அவங்களுக்கு. சரிங்கம்மா, சரிங்கம்மா. ஆனா முதல்ல நம்ம ரெஃபர் பண்றதே நிறைய பேருக்கு செட் ஆகி அந்த இதுலயே அவங்க நல்லா ஆயிடுறாங்க. ஒரு 3 months ஃபாலோ பண்ணிட்டு போதும். அதுக்கப்புறம் அவங்க ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இந்த சேனல் பார்த்து கத்துக்கிறது, இந்த மாதிரி ஒரு சிலது மலர் மருத்துவத்தை பத்தி கத்துக்கிட்டா அப்புறம் அவங்களுக்கே தெரிஞ்சிரும். இது வந்து நம்ம ராஜேஷ் கண்ணா சார் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு குழந்தைங்க கூட கத்துக்கலாம். அதாவது ஒரு 3வது 4வது படிக்கிற குழந்தைங்க கூட வந்து இதை கத்துக்க முடியும். அந்த அளவு வந்து இது ஈஸியானது, எளிமையானதுன்னு தான் சொல்லுவாரு. சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, சிறப்புங்கம்மா. கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். அடுத்தது தேவி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஐயா வந்திருக்காருமா. இல்ல சரி, பேசுங்க ஐயா. அதாவது குழந்தைகளுக்கு அம்மாவுக்கு அந்த குழந்தைகளுடைய மனநிலை தெரியும், அதை வைத்து மருந்து கொடுக்கலான்னு டாக்டர் சொன்னீங்க. நான் சோவியலா ஒண்ணு கேட்க விரும்புறேன். அதாவது மனைவிக்கு வந்து கணவனிடம் கேட்டு கணவனுக்கு மனைவியிடம் கேட்டு கொடுத்தால் சரியாக பொருந்துமா? பொருந்துங்கய்யா. ஏன்னா உங்களுக்கு நீங்க வந்து எப்படிப்பட்டவர்னு உங்களை விட உங்க மனைவிக்கு நல்லா தெரியும். இப்போ உங்களுக்கு ரொம்ப கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், உங்க மனைவி வந்து கரெக்டா சொல்லுவாங்க. ஆனா நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்க. எனக்கு எங்க கோபம் வருது, நான் எப்பயாவது ஒரு தடவை தானே எனக்கு கோவப்படுறேன் அப்படின்னு நீங்க சொல்வீங்க. ஆனா உங்க மனைவி கரெக்டா சொல்லுவாங்க, இல்லைங்க இவர் அடிக்கடி கோவப்படுவாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது நான் ஏன் கேட்கிறேன்னா டாக்டர், எங்க கிளினிக்ல இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வரும்போது சில நேரங்களில் ஒருத்தரை வெளியே போக சொல்லிட்டு நம்ம உட்காந்து கேஸ் ஹிஸ்டரி எடுத்தாதான் நமக்கு சக்சஸா வருது. அதான் 2 பேரும் பக்கத்துல உட்கார வச்சோம்னா சரியாக சொல்லுவதில்லை. இல்ல நாங்க அந்த மாதிரி நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் தயங்குறாங்கன்னு தெரியும் போது நான் தனியா தான் பேச சொல்லுவேன். ஹஸ்பண்ட் இல்லாதப்போ பேசுங்க, இல்ல உங்க வைஃப் கூட இல்லாதப்போ பேசுங்கன்னு நாங்க சொல்றதுதான் இது. மருந்த குடுக்கறது இல்ல, ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டுக்குவோம். அதுக்கப்புறம் மனைவியை தனியா பேச சொல்லி கேட்டுதான் திரும்பி மருந்து கொடுக்கறது. இப்ப அம்மாவுக்கு குழந்தையினுடைய அந்த மனநிலையை தெரிந்து கொள்வதை விட மனைவிக்கு கணவனுடைய மனநிலை தெரிந்து கொள்வது இன்னும் அக்யூரேட்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஆமா உண்மைதாங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அது அக்யூரேட்டா இருந்தா பரவாயில்லையா, அதிகப்படியா இருக்கக்கூடாது, டபுளா சொல்லக்கூடாது. நன்றிங்க ஐயா, 2 பேருக்கும் நன்றிங்க. இந்த கணவன் மனைவி பிரச்சனை இதுல கொண்டு வர வேண்டாம். நம்ம அம்மாவிட அடுத்த இருக்க அன்பர்கள் கேள்வி கேட்கலாம். தேவி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க.
அம்மா வாழ்க வளமுடன். வளமுடன். அம்மா நான் ட்ரீட்மெண்ட் அந்த மலர் மெடிசின் நான் இன்னொரு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு நான் எடுத்துட்டு இருக்கேன். பட் அதுவும் நீங்க சொல்றது ரெண்டுமே சேம் தானா அம்மா? எல்லாம் ஒண்ணுதாங்க. மலர் மருத்துவம்னாலே ஒண்ணுதான். பட் ரெஃபரன்ஸ் பண்ற விதம் வந்து மாறுபடும். தளத்துக்கு தளம் மாறுபடும். ஏன்னா நிறைய பேர் அதான் சொல்றேன்ல, அந்த வேற விகிதத்துல போவாங்க. நாங்க வந்து இம்பேஷன், அதாவது முதல்ல வந்து டாக்டர் பேட்ச் கண்டுபிடிச்சதே வந்து இம்பேஷன்ஸ் மிமுலஸ் கிளிமாட்டிஸ் தான். பட் அவங்க அந்த வரிசையில போகாம வேற வரிசையில போறாங்க நிறைய தளத்துல இருக்கிறவங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மாயாஜாலம் சாத்தியமா இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும், எங்க தளத்தை பொறுத்த வரைக்கும் நாங்க அப்படி நினைக்கிறோம். இங்க போறவங்களுக்கு மட்டும்தான் இது நடக்குதுன்ற மாதிரி நாங்க ஃபீல் பண்றோம். பட் நீங்க வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்ப நீங்க வேற யார்ட்டையோ கன்சல்ட் பண்ணிருக்கீங்க. இப்போ எங்கிட்டயும் ஏதாவது கன்சல்ட் பண்ணி நீங்க எடுத்துக்கும் போது உங்களுக்கு அந்த மாற்றம் வந்து தெரியும். ஓகேங்கம்மா. ஓகே ஓகேங்கம்மா. தேங்க்யூ. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். இப்போ வந்து இந்த மெடிசன் வந்து நம்ம நியர்பை மெடிக்கல் ஸ்டோர்ஸ்ல மத்த மெடிசன் கிடைக்கிற மாதிரி இந்த மருந்தும் நீங்க போன் மூலமா நீங்க கன்சல்ட் பண்ணி உங்ககிட்ட கேட்கும் போது இங்க நம்ம சென்னையிலயோ நம்ம வீட்டுக்கிட்டயோ எப்படிங்கம்மா அந்த மருந்து எல்லாம் கிடைக்கும்? ஹோமியோபதி ஷாப்லயே கிடைக்கும்மா. அப்படிங்களா? சரி. வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியலங்க, நீங்களே அமுச்சு விட்டுடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு நானே அமுச்சிடுறேன். நான் எல்லா ஃபிளவர்ஸும் வாங்கிதான் வச்சிருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நான் அமுச்சு விட்டுடுவேன். இல்ல எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கு, எங்களுக்கு தெரிஞ்ச கடை தான் அப்படிங்கும் போது நீங்க அங்கேயே வாங்கிக்கலாம். நான் ரெஃபரன்ஸ் மட்டும் கொடுத்துருவேன். சரி சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. நன்றிங்க. அந்த மாத்திரை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா. இப்ப வந்து நான் கன்சல்ட் பண்ணும்போது அதை நான் கிளீனா சொல்லிடுவேன். அது வந்து 2 ஃபார்ம்ல கிடைக்கும். நான் வந்து டேப்லெட் ஃபார்ம்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். பட் நீங்க ஹோமியோபதி ஷாப்ஸ்ல தான் வந்து மேக்சிமம் வந்து சொல்யூஷனை தான் கொடுக்குறாங்க. அதுல எங்களுக்கு வந்து அந்த அளவு வந்து எங்களுக்கு நம்பிக்கை கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன். சொல்யூஷன் வந்து அந்த அளவு வந்து, அதாவது நான் தான் சொல்லிட்டேன் இல்லைங்க, நானோ டெக்னாலஜி. சோ பால்ஸா கிடைச்சாலும் சரி, ஆனா ஒர்க் ஆகாதானா கண்டிப்பா ஒர்க் ஆகும், கொஞ்சம் கம்மியா ஆகும். இப்போ ஒரு சொல்யூஷனா வாங்கிக்கிட்டீங்கன்னா ஒரு நேரத்துக்கு ஒரு டிராப் இருந்தா போதும். இப்ப நாங்க டேப்லெட் ஃபார்ம்ல கொடுக்கறது நீங்க அங்கேயே வாங்கிக்கிறீங்க அப்படின்னா, டேப்லெட் ஃபார்ம்னா ஒரு 2 பில்ஸ் இல்லைன்னா 3 பில்ஸ் 30 ml பில்ஸ்ன்னு கேட்டு வாங்கினீங்கன்னா ஒரு 2 பில்ஸ் இருந்தா போதும். அதே 40 வாங்கினீங்கன்னா 1 சாப்பிட்டாவே போதும். 3 வேளை எடுத்துக்கணுங்களாமா? அது 3 வேளை, அதான் 3 வேளையோ 4 வேளையோ எடுத்துக்கலாம். திரும்பி நம்மளுக்கு அந்த இது அதிகமா இருக்கு, நம்மளுக்கு வந்து மனநிலை வந்து இன்னும் அதிகமாகுது, வெளியில இப்ப இம்பேஷன்ஸ் தன்மைன்னு வச்சுக்கோங்களேன், பதட்டம் வந்து இன்னும் அதிகமாவே இருக்கு, ரொம்ப வந்து எனக்கு அந்த பதட்டம் இருந்துட்டே இருக்குன்னா இன்னும் 2 வேளை கூட சேர்த்து எடுத்துக்கலாம் நம்ம. சரி சரிங்கம்மா. நன்றிங்கம்மா. உங்களுக்கு இந்த மருந்துகளுக்கு ஷெல்ஃப் லைஃப் இருக்காமா? அந்த எக்ஸ்பைரி எதுனா இருக்கா? இல்ல, ஒண்ணும் கிடையாதுங்க. கோடிக்கணக்கான வருஷங்கள் இருக்கும். நம்ம எத்தனை வழிமுறைகள், நம்ம தலைமுறைகள் வந்து இப்போ பேட்ச் அந்த இங்கிலாந்துல இருந்து வாங்கி வச்ச அந்த இது வந்து கோடிக்கணக்கான வருஷங்கள் இருக்கும்னு சொல்றாங்க. அது வந்து ரொம்ப கம்மியா தான். இப்போ நம்ம அங்க ஃபாரின்ல இருந்து வாங்குற மருந்து என்னன்னா, ஒரு டிராப் போட்டா 1 கோடி மக்களுக்கு கொடுக்கலாமா. ஒரு டிராப் மருந்து வந்து அந்த அளவுக்கு வேலை செய்யும்னு சொல்லி டாக்டர் நாகலிங்கம் ஐயா, இந்தியன் ஃபிளவர்ஸ் ஃபவுண்டர் சொல்லுவாரு. சரிங்க சரிங்க. ஆமா, அதனால எந்த ஒரு இதுவும் ஆகாதுங்க. திரும்பி திரும்பி நீங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம். அத நம்ம இது மட்டும் வாங்கி அந்த சொல்யூஷன் மட்டும் கூட ஆட் பண்றதுக்கு வாங்கணும். அது மட்டும் வாங்கினா நீங்க அதான் நானோ டெக்னாலஜிங்கிறதுனால நிறைய யூஸ் ஆகும் உங்களுக்கு. தலைமுறையா இந்த மருந்தை நீங்க வச்சுக்கலாம். எதுவுமே ஆகாது உங்களுக்கு, எந்த ஒரு இதுவும் வராது. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். ஆமா, இப்ப ஆன்லைன் கன்சல்டேஷன் சொல்றீங்க. உங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் பண்ணிட்டு நாங்க போய் அந்த மெடிக்கல் ஷாப்ல கேட்டாலோ அவங்க என்ன சொல்லுவோம், பிரிஸ்கிரிப்ஷன் இல்லாம நாங்க கொடுக்க முடியாதுன்றாங்க. அதுக்கு எப்படிமா? மலர் மருத்துவம் பொறுத்த வரைக்கும் பிரிஸ்கிரிப்ஷன் தேவை கிடையாது. ஓ அப்படிங்களா? நாமளே சொல்லி வாங்கலாம். நீங்களே சொல்லி வாங்கிக்கலாம். பக்கத்துல இருக்குன்னா வாங்கிக்கலாம். நல்லது நல்லது. வாழ்க வளமுடன்மா. தொடரட்டும் உங்கள் சேவை. நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நீங்க சிறப்பா இருக்கு. மலர் மருத்துவம் பத்தி கேட்கும் போது ரொம்ப வியப்பாவே இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி மேஜிக் நடக்கும்ன்ற மாதிரி கேட்கும் போது ரொம்ப வியப்பாவும் பிரமிப்ப வைக்கும் மாதிரி இருக்குங்கம்மா. ரொம்ப சிறப்பா இருக்கு. நன்றிங்கம்மா. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க பெற்ற அனுபவம், உங்களுடைய பேஷண்ட்டுக்கு பத்தி ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்கம்மா. பேஷண்ட்ஸ்னா வந்துங்க, இப்போ எங்க அக்கா தான், அவளுக்கு வந்து என்ன ஆச்சுன்னா வந்து ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து கால்ல வந்து ஒரு கட்டி மாதிரி ஒண்ணு வந்துச்சு.
அதாவது அது வந்து ஒரு பேரே சொல்ல முடியலன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப மெடிக்கல் ரீதியா அதை வந்து எந்த ஒரு ரெஃபரன்ஸும் அதுல இல்ல. அந்த மாதிரி கட்டி வர்றதுக்கே பாதத்துல வந்து வந்திருக்கு. எந்த டாக்டர்கிட்ட போனாலும் கட்டி இருக்குன்னு தான் சொல்றாங்களே தவிர எதனால வந்திருக்கு, எப்படி இது என்ன சரி பண்ண முடியுமா, யாருக்குமே எதுவுமே தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டா. அதாவது ஒரு சூடு வச்சா ஒரு கம்பிய வந்து சூடு வச்சு வச்சு நம்ம மேல வச்சுட்டே இருந்தா எப்படி ஒரு வலி இருக்குமோ அந்த மாதிரி வலி வந்து அவளுக்கு இருந்துட்டே இருந்திருக்கு. இதுக்கு அவங்க ஹஸ்பண்டும் டாக்டர் தான். அவங்க பொண்ணுங்க 2 பேருமே டாக்டர் தான். பட் எதுவுமே அவங்களால பண்ண முடியல. அந்த வலியோடயே தான் எத்தனையோ நாள் இருந்திருக்கா அவ. அவளுக்கு வந்து அந்த சர்டன் ஸ்டேஜ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வலியே தாங்க முடியலங்கும் போது ஆபரேஷன் பண்ணிடுங்க. கட்டி எடுத்தாவது அந்த வலி சரியாகுமான்னு பார்த்து காலைல ஆபரேஷன் பண்ணிட்டாங்க. பட் அதுக்கப்புறமும் வந்து அந்த வலி வந்து நிக்கல. அந்த கட்டி எடுத்துட்டாங்களே தவிர வலி கம்மியாயிருக்கே தவிர வலி வந்து சுத்தமா நிக்கல இல்ல. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்ஜெக்ஷன் வந்து அந்த அந்த இடத்துல வந்து ஒரு இன்ஜெக்ஷன் மாதிரி நம்ம பண்ணலாம். பண்ணாவது நம்மளுக்கு கம்மியாகுமா அப்படின்னு சொல்லி அது ஒரு நரக வேதனையா இருந்திருக்கு அவளுக்கு. அந்த இன்ஜெக்ஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது அந்த கட்டி அப்படியேதான் திரும்பி வளர்ந்துட்டே வந்திருக்கு. பட் அது ஒன்னும் பிரச்சனை பண்ணல. ஆனா அது அப்புறம் வந்து அப்படியே அது அந்த கட்டி இன்னமும் இருக்குது. பட் அப்படியே விட்டுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒன்னும் பிரச்சனையும் பண்ணல இப்போ. ஆனா இப்போ ஒரு 10 நாளைக்கு முன்னாடி திரும்பி அந்த கட்டி வந்து இன்னொரு கால்ல வந்துருச்சு. அதே எங்க வந்ததோ அதே மாதிரி கட்டி இன்னொரு கால்ல வந்துருச்சு. வந்த உடனே என்ன பண்ணிருக்காங்கன்னா, அவளுக்கு ரொம்ப பயமா, அதாவது கட்டி வந்து பார்த்த உடனே அவளுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. அதாவது அவளால கீழேயே உட்கார முடியாது. அந்த கட்டி இருக்கிறதுனால அந்த கணுக்கால் வந்து கீழே படுற மாதிரி அவளால உட்காரவே முடியாது. வந்த உடனே என்கிட்ட சொன்னா, இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த மாதிரி போன தடவை வந்த மாதிரியே வந்துச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அவளுக்கு வந்து நான் 3 மருந்து ரெஃபர் பண்ணேன். 4 நாள் தான். 4 நாள் தாங்க அந்த கட்டி அப்படியே மாயமா மறைஞ்சிருச்சுங்க. அதாவது எனக்கே அவ சொல்லும் போது என் கண்ணிலே தண்ணி வந்துச்சு. என்னன்னா நம்ம மருந்து இப்படியெல்லாம் கூட ஒர்க் ஆகுமான்றதுக்கு எனக்கு காட்டுது. வந்து ஒரு சில டைம் வந்து எனக்கு காட்டுதுங்க. இப்ப அதே மாதிரி எங்க அக்கா வீட்லயும் இதே பிரச்சனை தான். அவங்க பொண்ணு வந்து ரொம்ப 3 பொண்ணுங்க அவங்களுக்கு. ஒரு பொண்ணு வந்து ரொம்பவே கொஞ்சம் அவங்க வீட்டுக்காரர் கூட சேர்ந்துட்டு அப்பா அம்மாவையே எதிர்த்து பேசிட்டே இருந்திருக்கு அந்த பொண்ணு. வந்து சொல்லிட்டே இருந்திருக்காங்க. ஒவ்வொரு தடவை வரும்போதும் வந்து எங்களுக்கு பணம் கொடுங்க, லட்சக்கணக்கா பணம் கொடுங்கன்னு கேட்டு 2 பேருமே பிரச்சனை பண்ணிட்டே இருந்திருக்கிறாங்க. ஒரு சமயத்துல வந்து இப்போ என்ன பண்ணிருக்காங்க, நீங்க உங்க மேல வந்து நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். நீங்க எதுவுமே எனக்கு செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குற லெவலுக்கு போயிடுச்சு. போன உடனே எங்க அக்கா எனக்கு போன் பண்ணியிருந்தா, இந்த மாதிரி பண்றா, வீட்டுல இருக்கா, நாங்க வந்து வெளியில வந்துட்டோம். ஏன்னா வீட்டுல இருந்தா ரொம்ப பிரச்சனை பண்ணுவான்னு சொல்லிட்டு நானும் எங்க வீட்டுக்காரரும் வந்து எங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டோம். நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு சில ரெமெடிஸ் கொடுத்தேன். இன்னைக்கு கொடுத்தேங்க. இன்னைக்கு 4 மணிக்கு கொடுத்தேங்க. மறுநாள் காலையில 10 மணிக்கு அவங்களா எதுவுமே சொல்லலையே, அவங்க பாட்டுக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்கிற மாதிரி சொன்னாங்க. இந்த மாதிரி வந்து லைஃப் ஸ்டைல், அதாவது வந்து இதுக்கு மட்டுமே கிடையாதுங்க. இந்த மருந்து வந்து மனநிலை மாற்றம். அதாவது ஒரு பொண்ணோட மனநிலை எப்படி மாறுது பாருங்க. பிரச்சனை பண்ணி போலீஸ்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்ன பொண்ணு ஒண்ணுமே சொல்லாம அவங்க அப்பாட்ட இதுக்கு மன்னிப்பு கேட்டு போன மாதிரி சொல்றாங்க. பட் அது எந்த அளவு எனக்கு நிஜம்னு தெரியல. இப்படின்னு வந்து ஒரு இது சொன்னாங்க. இந்த மாதிரி மன்னிப்பு கேட்டு தான் போயிருக்கான்ற மாதிரி சொல்றாங்க. அந்த மாதிரி எல்லா விஷயத்துக்குமே இருக்குங்க. ஒரு பேங்க்ல போய் நம்மளுக்கு வேலையாகணுமா, இல்ல நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போனோம், நம்மளுக்கு நல்ல சேவை அங்க கிடைக்கணுமா, இதெல்லாம் இதுக்கு அதாவது இல்லாததுக்கே இல்ல. எதுக்கு இல்ல அப்படின்னு சொல்லணும்னா ஒண்ணுமே அப்படி சொல்லவே முடியாது. எல்லாத்துக்குமே இருக்கு. சாப்பிடும் போது போடுறதுக்கு மருந்து இருக்கு. ஒரு வெளியில போறோம், பாதுகாப்பா போயிட்டு வரணும் அப்படின்னு நினைச்சா அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. ஆனா மனநல முக்கியம். மனநல உருவாயிருக்கணும். சரிங்க. நன்றிங்க. முழு மனதோட நம்ம நம்பி அந்த மருந்தை உட்கொண்டுட்டு போகணும். ஆமா. நன்றிங்கம்மா. சிறப்புங்கம்மா. அடுத்ததாக கீதா தேவி அம்மா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. சொல்லுங்க. வாழ்க வளமுடன் அம்மா. இந்த அக்கி சொல்றாங்கம்மா, வியாதி அக்கி சொல்லிட்டு மேல வந்து அம்மா போட்டு சொல்ற மாதிரி டாட்டா வருது. ஆமாங்க. ஃபுல்லா ஒரு ஏரியா மட்டும், பர்టిక్యులர் ஏரியா மட்டும் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகுது. அது வந்து அதுக்கு மருந்து இருக்குமாமா? பிகாஸ் அது ரொம்ப இருக்குங்க. மருந்து இருக்கு. பட் அவங்களோட மனநிலையும் தெரியணும். மருந்து என்னன்னா கிராப் ஆப்பிள்னு ஒரு மருந்து வரும். பட் கூடயே அவங்க மனநிலை என்னன்னு பார்த்து கூட கொடுக்கணும். அப்படிங்களா? ஓகே. அதான் ரொம்ப ஏஜ் பர்சன் தான் அவரு. பட் வலி ரொம்ப அதிகமாகுது. அவங்க 10 days 15 days சஃபர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வியாதினால. அவங்கள வந்து வலி வந்து தாங்கவே முடியல. அந்த வலி, குத்துற வலி. அவர் என்ன சொல்றாரு? அவர் என்ன வார்த்தை யூஸ் பண்றாரு?
என்னால முடியல, ரொம்ப குத்துது, எனக்கு தாங்க முடியல, படுக்க முடியல, தூங்க முடியல, எனக்கு எதுவுமே பண்ண முடியல, எனக்கு இந்த வலி வந்து ரொம்ப வேதனையா இருக்கு எனக்கு புலம்பிட்டே இருக்காரு. தூங்க முடியல, உட்கார முடியல அவர்னால. ஃப்ரண்ட்லயும் வந்து செஸ்ட் சைடு லைட்ஸ் செஸ்ட்ல, பேக்லயும் வந்திருக்கு. சோ ஃப்ரண்ட்லயே படுக்க முடியல, பேக்ல படுக்க முடியல, எங்க படுத்தாலும் அது குத்துது, அந்த மாதிரி வலிக்குது சொல்றாரு. மசில் ஃபுல்லா பெயின் இருக்கு, ஃபுல்லா உள்ளவே. இம்பேஷன்ஸ், கிராப் ஆப்பிள், செரி பிளம் இந்த 3மே போதும். கிராப் ஆப்பிள் மட்டும் வந்து டேப்லெட்டா இருந்தாலும் சரி, இல்ல டைலூட்டட் ஃபார்ம்ல நீங்க வாங்கினாலும் சரி, அந்த கிராப் ஆப்பிள மட்டும் ஒரு டம்ளர் தண்ணியில போட்டு ஒரு 2 டாப் போட்டு கலந்து எங்க அந்த ரொம்ப எரியுதோ அங்க தடவிட்டே இருக்கலாம். ஆமா. அதாவது கிராப் ஆப்பிள் என்ன பண்ணும் அப்படின்னா ரத்தத்துல இருக்கிற அந்த அசுத்தத்தை வந்து நீக்கிறது. அதனால அந்த உங்களுக்கு பாருங்க, ஒரு 2 டேஸ்லயே நீங்க வந்து அவரு நல்லாயிடுவாரு. அதுக்கும் மேல மனநிலை என்னன்னு எனக்கு இப்ப முடிஞ்சா எனக்கு என்னோட நம்பர் கொடுத்து கூட பேச சொல்லுங்க, நான் மருந்து சொல்லிடுறேன். கண்டிப்பா. ஒன் மோர் क्वेश्चनமா, என்னன்னா இப்ப வந்து ஒருத்தருக்கு வந்து 7-8 தான் இந்த பிளட் லெவல் இருக்குது. பிளட் செக் பண்ண ஹீமோகுளோபின் 7-8 தான், அதுக்கு மேல பண்ண மாட்டாங்க. நல்ல ஃபுட் இன்டேக் கொடுத்தா கூட பாஸ் ஆக மாட்டேது. அதுக்கு என்னமா பண்ணலாம்? அதுக்கு ஆலிவ் போடலாம். அவங்க மனநல ஒண்ணு பாத்துக்கணும், கூடயே ஆலிவ் கொடுக்கணும். ஆலிவ் வந்து என்னன்னா வைட்டமின் டி எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி ஹீமோகுளோபின் கவுண்ட வந்து இன்க்ரீஸ் பண்றது வந்து ஆலிவ். ஆனா கூட அவங்க மனநல வேணும். ஆமா, அப்ப பேஷண்ட் வந்து உங்ககிட்ட பேசணும். யாரா இருந்தாலும் பேசினா உடனே ரெமெடி வந்துரும்னு வச்சுக்கோங்களேன். பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிடும் என்ன மனநிலையில அவங்க இருக்காங்கன்னு நான் தெரிஞ்சுப்பேன். இப்ப நான் வந்து சொல்ல எக்ஸாம்பிள் வந்து இப்ப என்னோட வீட்டுல ஒருத்தர் இருக்காங்கன்னா நான் சொல்லலாமா? சொல்லலாம். இப்ப உங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம நீங்க குடுக்கணும்னா கூட குடுக்கலாம். ஏன்னா நம்ம தண்ணிலயோ, காஃபி டீலயோ, இல்ல சாப்பாடுல எதுல வேணா நம்ம கலந்து கொடுத்துடலாம். இது நல்ல ஐடியா இருக்குமா இது? ஆமா, அதுதான் சொல்றேன். நீங்க உங்க ஒரு சிலர் ஒத்துக்க மாட்டாங்க, இதெல்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்ல, எனக்கெல்லாம் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அதனால ஒத்துப்பாங்களே. அதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இது ஈஸியா கொடுத்தாங்க. நான் என்ன சொல்லுவேன்னா, இப்ப ஃபேமிலியா எடுக்கிறீங்கன்னா அந்த அண்டால தண்ணி எதுல குடிக்கிறீங்களோ அதை போட்டுருவீங்கன்னு சொல்லுவேன். காலையில எந்திரிச்சோன்னா ஒரு 10 மாத்திரை போட்டு விட்டுருங்க, அதுல எல்லாம் 4 நாள் எடுத்து போட்டு விட்டுருங்க, போதும். அதுவே அதையே குடிச்சிட்டு இருங்க, அவ்வளவுதான், வேலை முடிஞ்சு. ஈஸியா இருக்குமா இது ரொம்ப? ஆமா, சரிம்மா, கண்டிப்பா உங்களுக்கு கால் பண்றேம்மா. ஓகே, கண்டிப்பா பண்ணுங்க. நன்றிங்க. நன்றிம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. அம்மா, இப்போ என் வீட்டுல வந்து ஒரு டீனேஜ்ல இருக்கிற ஒரு பையன் இருக்காம்மா. அவன் வந்து அவங்களுடைய ஆட்டிடியூட எப்படி இருக்கும்னு உங்களுக்கு தெரியுங்க. பெரியவங்ககிட்ட மதிக்காம ஒரு நான்ற மாதிரி ஒரு ஈகோஸ்டிக்கா அப்படி வளர்ற மாதிரி இருக்கும்போது இப்போ அவங்களுக்கு என்னம்மா செய்யலாம்? அதான் அவங்க மனநிலை என்னன்னு பாக்கணும். செஸ்ட்நட் பட் கூட ஆட் பண்ணிக்கணும். செஸ்ட்நட் பட் என்னன்னா வந்து இந்த மாதிரி அந்த மரியாதை கொடுக்காம பொய் சொல்றது, நிறைய தப்பு பண்றது, பணம் வந்து செலவழிக்கிறது, இதெல்லாம் வந்து செஸ்ட்நட் பட்லயே வந்துடும். பட் கூட அவங்க மனநிலை என்ன, அவங்க வந்து அவங்க அப்பா அம்மா ஏதாவது குறை சொல்றாங்களா, எங்க அம்மா எனக்கு வந்து அப்படிதான் ஒரு நைட்ல ஒரு சாப்பாடு கொடுத்தா கூட அதுல கூட இது ஏன் உங்களுக்கு நல்லதுன்னு நம்ம எது சொன்னாலும் அதுக்கு காதுல விழாதுங்க. இத குடிச்சிட்டீங்களா, எப்பவும் இதுதானா அதுதானே எனக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்குமே குற்றம் சொல்றாங்க. அப்படின்னாலும் வில்லோ வந்துரும். வில்லோவும் செஸ்ட்நட் பட்டும் போதும். செஸ்ட்நட் பட் கொடுத்தீங்கன்னா ஒரு ரவுடி கூட வந்து ஒரு மகான் ஆயிடுவான். சரிங்கம்மா. இது நம்ம வாங்கி காலையில மதியம் நைட்டு கொடுத்தா போதுங்களா? 3 நேரம் கொடுக்கணுமா? 3 நேரம். அதாவது முடிஞ்ச வரைக்கும் எனக்கு தனியா பேசிடுங்க. ஏன்னா நான் கொஞ்சம் நிறைய கேட்டா நான் இன்னமும் கரெக்டா ரெமெடிக்கு சொல்லிடுவேன். அதனால சரிங்கம்மா, நன்றிங்கம்மா, சிறப்பு. அன்பர்கள் தனியா கன்சல்டேஷன் பண்றதுதான் பெஸ்ட்பா. நீங்க ஜஸ்ட் இதுக்கு ரெமெடி இருக்கான்னு மட்டும் கேட்டுக்கோங்க. ஆமா, அதே மாதிரி இந்த ஆல்கஹாலிக் இருக்காங்க, சிகரெட் ஸ்மோக்கிங் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எல்லாம் மாற்ற முடியுமா? ரெட்செஸ்நெட்டும் வால்நெட்டும் வந்து எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுடும். தப்பான தொடர்புகள் எல்லாத்தையுமே. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒரு ஹஸ்பண்டுக்கு வந்து இன்னொரு இல்லீகல் கான்டாக்ட் இருக்கு அப்படின்னா கூட அதை கட் பண்ணி விட்டுரும். அதாவது தேவையில்லாத அத்தனை விஷயங்களையும் ரெட்செஸ்நெட் கட் பண்ணி விட்டுரும். அதே மாதிரி இந்த பிபி சுகர் தான் இப்போ எல்லாருக்குமே இந்த வேர்ல்டு ஃபுல்லாவே நமக்கு இந்தியால அதிகமா இருக்கு. அதுக்கு கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல வராம தடுக்கிறதுக்கு இல்ல, வராம தடுக்கிறது வந்து நாம அந்த மனநிலை இருந்தா அதுக்கு வேற மருந்து இருக்கு. எனக்கு எங்க அப்பா அம்மாக்கெல்லாம் இருக்கு, நான் ஹெரிடிட்ரியா எனக்கு வந்துருமோ அப்படின்னு நினைச்சா வேற ஒரு மருந்து இருக்கு. பட் வந்ததுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து பிபி சுகருக்குன்னு வந்து ஸ்பெஷலாலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க மனநிலை முதல்ல எடுத்துக்குவோம். கூடயே வந்து இம்பேஷன்ஸ், கிளிமாட்டிஸ், ஹனிசக்கல் இந்த 3ம் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா 3 மலர்களுமே வந்து நம்மள இந்த க்ஷணத்துல வாழ வைக்கும்.
ஹனிசக்கல் வந்து பாஸ்ட பத்தி கவலை, கிளிமாட்டிஸ் வந்து ஃபியூச்சரை பத்தின கவலை, இம்பேஷன்ஸ் வந்து இந்த நொடியில இருக்கிற பிரச்சனை. இந்த 3 ஓகே தான் வந்து ஒரு நோய்க்கு அடிப்படை காரணமே. சோ அந்த காம்பினேஷனை வந்து நான் குடுத்துருவேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப அவங்க நிகழ்ச்சானத்திலே இருக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு நோயோ இல்ல கர்மாவோ அவங்கள தாக்காது. அதே மாதிரி சிக்காகோல இருந்து எனக்கு ஒரு என்னோட ஃப்ரெண்டு தான் அடிக்கடி ஃபோன் பண்ணுவாங்க. சென்னையில இருக்க அவங்களுடைய தங்கச்சி திருமணமானவங்க தான். ஆனா அவங்களுக்கு வந்து அந்த மனோநிலை சரியில்லாம 2 பிள்ளைங்களும் இருக்காங்க. ஆனாலுமே அவர் வந்து அந்த பெண்ணை வீட்டுல வச்சுக்காம அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிச்சிடுறாங்க. ஆனா அவ கொஞ்சம் அரகண்டா பிஹேவ் பண்றா. நான் என்ன பண்றேன் சிஸ்டர்னு எனக்கு அடிக்கடி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணி கேட்பா. அதுக்கு ஏதாவது மருந்து இருக்குங்களா சொல்லுங்க. ஏன்னா ஆமாங்க. இன்னைக்கு இப்ப நான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள வந்து அந்த அந்யோன்யம் குறைஞ்சாலே ஜென்ஷன், ஹீதர், அப்புறம் வந்து ஸ்டார் ஆஃப் பெத்தலம் இந்த 3ம் கொடுத்தா ஒரு ஸ்டார் குடும்பமா அது மாறிடுங்க. ஓகே ஓகே சிறப்புமா. நல்ல ஒரு ரெமெடி கொடுத்தீங்க. ஏன்னா எனக்கு ஒரு 6 மாசமா தொடர்ந்து அந்த பாப்பா என்கிட்ட கேட்டுட்டே இருக்கா. நான் நிச்சயமா இன்னைக்கு அவளுக்கு பேசி நான் சொல்றேம்மா. மிக்க நன்றி. ஓகே வாழ்க ஓகேங்க. வளமுடன். நன்றிங்க. வாழ்க சிறப்பு. வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க அடுத்ததாக வளமுடன். செல்வியம்மா நீங்க பேசலாமா? வணக்கம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா சொல்லுங்க. ஆமா, எனக்கு கொஞ்சம் டைஜஸ்ட் ப்ராப்ளம் இருக்குங்கம்மா. அதனால கொஞ்சம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் இருக்குங்கம்மா. ஓகேங்க. இப்ப அதனால உங்க மனநிலை என்ன? மனநிலை வந்து இந்த மாதிரி இருக்கே அப்படின்னு எப்ப பார்த்தாலும் என்ன பிரச்சனைன்னு தெரியலங்கிற மாதிரி தூக்கமும் சரியா வர இம்பேஷன்ஸ், மாட்டேங்குது. கிளிமாட்டிஸ், ஹனிசக்கல் போதுமா? இம்பேஷன்ஸ், கிளிமாட்டிஸ், ஹனிசக்கல் 3மே போதுமானது. அம்மா உங்க ஃபோன் நம்பருங்கம்மா மேடம்? 80 80 சாட்ல 120. போட்டிருக்கேம்மா. சாட்ல போட்டிருக்கேன். சரிங்க மேடம். பரவாயில்ல சொல்லுங்க, சொல்லிடுங்க. பரவாயில்ல கேட்டுக்கோங்க. 44543 8012044543. நன்றிங்க மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அன்பர்கள் யாராவது ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, கொஸ்டின் கேட்க. இருங்கம்மா ஒரு நிமிஷம். செந்தில்குமார் அவர்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாங்க. ஐயா மைக்க ஒரு தடவை டச் பண்ணுங்க, பேசலாம். சரி, அவங்க இல்ல. பிகே அம்மா அவர்கள் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. ஆமா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா சொல்லுங்க. இந்த கொஞ்சம் இந்த ஞாபக மறந்து போயிருதுங்கம்மா. அதற்கு வந்து வாட்டர் வயலட். உங்க மனநிலை என்னம்மா அதனால? எனக்கு அதான் நம்ம எல்லாம் கத்துக்கிறோம், எல்லாம் படிக்கிறோம், ஆனா அது அப்பப்ப மறந்து போயிடுது. பயிற்சி எல்லாம் பண்ணுவோம், தியானம் பண்றோம். ஆனா இப்ப ஒரு 2 முறை என்ன ஆகுதுன்னா, காலையில இந்த பண்ணும்போது கழுத்துக்கிட்ட வலிக்கும். அப்படியே ஒரு 2 நாள் ஆனா இந்த சுளுக்கு பிடிச்சிட்டா எப்படி இருக்கு பாத்தீங்களா, திரும்பவே முடியாது. அது மாதிரியே இருந்தது. அப்புறம் என்ன பண்ணாங்க, ஒருத்தர் வந்து நேயோடவா சரியாயிடுச்சு. ஒரு மாசம் அடுத்து இப்ப திரும்பவும் அதே மாதிரி பயிற்சி அந்த இதெல்லாம் பண்ணி இந்த பண்ணும்போது லைட்டா அந்த இடத்துல வலிச்சது. இப்ப கழுத்து அதே மாதிரி திரும்பினா அப்படியே வலிக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம என்ன எப்படி இருக்குன்னா, நம்ம பண்ணணும், நிறைய எல்லாம் சொல்லி கொடுங்க, இதெல்லாம் பண்றோம். ஆனா இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒண்ணு பிரச்சனை வந்துருது, இது கர்மா வினைதான் அப்படின்ட்டு அதெல்லாம் தோணுது. இந்த மாதிரியே தான் தோணும். இதெல்லாம் சரி பண்ணி நம்ம இதெல்லாம் ஞாபகம் மறதி இதெல்லாம் சரி பண்ணி நிறைய கத்துக்கணும், நிறைய கொடுக்கணும். இந்த மாதிரி ஒரு மனநிலை தான் இருக்குது. வாட்டர் வயலட். சரிங்கம்மா. அப்புறம் செஸ்னட் பட், கிராப் ஆப்பிள். வாட்டர் வயலட், செஸ்னட் பட், கிராப் ஆப்பிள், ஹனிசக்கல். போதுமா? பக்கத்துல கடையில என்னங்க இப்ப நம்ம போய் இப்போ வாங்கிக்கலாம். சரிங்க. இத வந்து எப்படி நம்ம அங்கேயே சொல்லுவாங்களா, இல்ல எப்படி சாப்பிடுறது? இல்ல, இத 4 தடவை சாப்பிடணும். அதாவது ஒரு நாளைக்கு வந்து 4 தடவை சாப்பிடணும். நீங்க டெய்லி அதாவது சொல்யூஷன் தான் அதிகமா கொடுப்பாங்க அவங்க. ஒரு டிராப் போதும், ஒரு நேரத்துக்கு ஒரு டிராப் போதும். சரி சரிங்க. இது ஒரு டிராப்னா எப்படி நம்ம தண்ணியில கலக்கி குடிக்கணும்? தண்ணியில கலந்துக்கணும். இப்ப 4 மருந்து சொல்லியிருக்கேன்னா 4 மருந்தையுமே ஒரே தண்ணியில கலந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு 4 டிராப் போட்டு குடிச்சிடலாம். ஒரே தண்ணியில 4 டிராப்பையும் போட்டு 4 டிராப்பையும் போட்டுக்கலாம். 4 வேளை அப்படி குடிச்சுக்கலாம். ஆமா. வாழ்க வளமுடன். நீங்க
வாங்கிட்டு அம்மா கிட்ட மறுபடியும் ஒரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. எந்த மருந்து எடுக்கிறதுக்கு முன்னாலும் சைட் எஃபெக்ட் வராதுனாலும் நம்ம கரெக்டா நீங்க என்ன, அவங்க என்ன சொன்னாங்க, நீங்க என்ன கேட்டுக்கிட்டேன்றது ஒரு கம்யூனிகேஷன் வரும். அதனால வாங்கிட்டு வந்து அம்மாட்ட அட்வைஸ் கேட்டுக்கோங்க. எல்லாருக்குமே இல்ல எங்களால வாங்க முடியாது, எங்களுக்கு வந்து ரொம்ப தூரமா இருக்கு, இல்ல வாங்குறதுக்கு ஆள் இல்ல அப்படின்னா மருந்து வேணும்னா நான் அனுப்பி விடுவேன். சரிங்கம்மா நான் கன்சல்ட் பண்றேங்கம்மா. சரிங்க. இதுக்கு முன்னாடி இந்த செல்வி அம்மான்னு பேசினாங்க இல்லைங்களா, அவங்க ரொம்ப நாளாவே வந்து அந்த டயடிஸ்ட் சொன்னாங்க இல்லையா, அவங்களுக்கு அதே கூட அந்த எண்ணத்திலேயே அதை சரியாவே அவங்க வந்து அடிக்கடி வயிறு வலிக்குது என்கிட்ட பேசிட்டே இருப்பாங்க அடிக்கடி, இன்னும் சரியாக மாட்டேங்குதுமா நல்லான்னு. அதனாலயே அவங்களுக்கு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இப்படியே நம்ம என்ன பண்ணாலும் இது வந்து நம்ம போக மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்க வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா பேசுங்கம்மா, மனம் இது பண்ணுங்கன்னு. அதுல இருந்து வெளிவந்தா கூட நம்மளுக்கு இந்த வந்து இது மாதிரி ஒரு நோய் இருக்கே அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் அவங்களுக்கு அதிகமா இருக்குது. இம்பேஷன்ஸ், கிளிமாட்டிஸ், ஹனிசக்கிள் இந்த 3மே போதுங்க அவங்களுக்கு கூட. தனியா நம்பர் வாங்கியிருக்கிறாங்க. யாரா இருந்தாலும் நம்பர் இன்னொரு தடவை கன்சல்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா எப்படி சொல்றேன்னு தெரியல, நீங்க பேசும்போது எனக்கு வேற ரெமெடி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ நீங்க இன்னொரு தடவை கன்சல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மெடிசன் வாங்கிக்கங்க. இதனால அவங்களுக்கு நல்லா ஆயிடுச்சுன்னா அதோட எனக்கு தான் ரொம்ப சந்தோஷம். ஆனா அவ்வளவு அவங்க வருத்தப்பட்டுட்டே இருப்பாங்க. சரி ஓகே. ரொம்ப நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். தேங்க்யூ சோ மச். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக செந்தில்குமார் ஐயா அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. அம்மா நான் செந்தில்குமார் அவங்க ஒய்ஃப் ஜெயப்பிரியா பேசுறேம்மா. சொல்லுங்க மேம். என் அம்மாக்கு தான் சின்ன கொசு கடிச்ச மாதிரி ஒரு புண்ணு மாதிரி வருதுங்க மேம். அவங்களுக்கு சுகர் இருக்கு, அது அப்படியே ஒரு பெரிய கட்டி மாதிரி வந்துருது. கால்ல தான் வருது மேம். அது சீல் பிடிச்ச மாதிரி ஆயிடுது. உடனே டாக்டர்ஸ் கிட்ட போனா அதை ஆப்ரேட் பண்ற மாதிரி கிழிச்சுதான் அந்த சீலை எடுக்கிறாங்க. இது வந்து ரெகுலரா அடிக்கடி வந்துட்டே இருக்கு. இப்போ ஒரு டாக்டர் நாங்க சுகருக்கு பாத்துட்டு இருக்கோம். அவர் வந்து கிழிச்சு அந்த சீலை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி டேப்லெட்ஸ். ஆனாலும் பாத்தீங்கன்னா 4 மாசமா இருக்குங்க மேம் அந்த கால்ல அந்த புண்ணு. ஆனா அவங்களுக்கு அது ஒரு நல்ல திடீர்னு அந்த வலி நல்ல குத்துற மாதிரி ஒரு வலி வேதனையும் இருந்துட்டே இருக்கு அவங்களுக்கு. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க, என்ன நினைக்கிறாங்க, இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு வியாதி வந்துச்சுன்னு ரொம்ப கவலைப்படுறாங்களா, எப்படி என்ன ஃபீல் பண்றாங்க அவங்க? அவங்களே பக்கத்துல இருக்காங்க மேம். குடுக்கட்டுங்களா? கொடுங்க. ஆமா, வணக்கம்மா. வணக்கங்க, சொல்லுங்க. அடிக்கடி இந்த மாதிரி வரும்போது மனசு கொஞ்சம் நிறைய இடுப்புல மேல சுத்தி வந்துகிட்டு இருந்தது. அதுவும் ஆபரேஷன் பண்ணி அந்த மாதிரி பண்ணோம். வலது காலில் அதே இடத்துல அந்த மாதிரி கட்டி மாதிரி வந்து ரொம்ப பிரச்சனை இருந்துச்சு. இப்போ இடது கால்லயும் வந்து இப்ப 4 மாசம் ஆச்சு. நான் இன்னொரு டாக்டர்கிட்ட போய் பார்த்தேன். அவர் வந்து ஊசி மாத்திரை மருந்து ஆயில்மெண்ட்லயே சரி பண்ணிடலாம், ஓபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படியே கொடுத்துட்டு இருக்காங்க. இப்ப எனக்கு நவம்பர் மாசம் லைட்டா கொசு கடிச்ச மாதிரி வந்ததுங்க. வந்து இன்னும் எரிச்சல் இருக்குங்க. எது வந்தாலும் ரொம்ப எரியுது எல்லா இடங்களையும். சில நேரம் பொக்கில் வந்து அப்படியே இந்த ஆயில்மெண்ட்டே தான் போட்டு சரி பண்ணிக்கிறேன். ஆனா இப்போ இந்த கால் முட்டிலையுமே அரிச்சா சொரிஞ்சு புண்ணு வருது, எரியுது. அந்த ஆயில்மெண்ட் தான் போட்டுருக்கேன். இப்போ இந்த கால்ல கரண்ட கால் மேல 2 நடுவுல வந்து கட்டி மாதிரி வந்திருக்குது. ஆனா 4 மாசம் சாப்பிடுறேன். வலி எரிச்சல் அதிகமாவே இருக்குதுங்க. எரிச்சல் அதிகமா இருக்குதுங்க. சரி, அதனால என்ன ஃபீல் பண்றீங்கம்மா நீங்க? என்ன கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா இப்படியே நமக்கு அடுத்தடுத்து இப்படி இருந்துட்டு இருக்கு, இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா அப்படிங்கிற மாதிரி மனசு கஷ்டமா இருக்கு. ஓகே, அப்போ வந்து நீங்க கிராப் ஆப்பிள் சரிங்க மேம் உங்ககிட்ட கொடுங்க. செரி ப்ளம். ஓகே மேம். இம்பேஷன்ஸ். ஓகே மேம். கிளிமாட்டிஸ். ஓகேங்க மேம். ஹனிசக்கிள். சரிங்க மேம். ஓகே. நீங்க இது முடிஞ்ச உடனே எனக்கு கால் பண்ணுங்க. நான் ஒரு 3 ரெமெடி தனியா சாப்பிடணும், மத்த 2 தனியா சாப்பிடணும். நீங்க எனக்கு கால் பண்ணீங்கன்னா நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லிடுறேன். சரி மேம். நான் உங்க நம்பர் நோட் பண்ணிருக்கேன் மேம். இது முடிச்சிட்டு நான் கிடைக்கும்ல மேம் இந்த மெடிசன்? என்னங்க? இல்ல ஹோமியோ அந்த ஹாஸ்பிடல் அங்க கிடைக்கும்? ஆமாங்க, ஹோமியோபதி மருந்து கடையிலே எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே மேம். ஓகேங்க மேம். ஓகே, தேங்க்யூ மேம். தேங்க்யூ மேம். நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். நல்ல உங்களுக்கு ஒரு விடியல் கிடைச்சிருக்கும். நிச்சயமா நீங்க அதை நம்பிக்கை வச்சு அம்மாக்கு கொடுங்க. ஏன்னா அவங்க படுற
ஒரு சிரமத்தை பார்க்கும்போது ரொம்ப ஒரு அலோபதியில போயிட்டு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. கொடுத்து பாருங்க, உங்களுக்கு இமிடியேட் ரிசல்ட் கிடைக்கும். நீங்க உடனே அம்மா கிட்ட ஃபோன் பண்ணி கரெக்ட் அதை வாங்கிக்கிட்டு அதை யூஸ் பண்ணுங்க. நன்றி அம்மா, வாழ்க வளமுடன். ஆமா, நிறைவு செய்துக்கலாம். அடுத்து யாரும் ஹேண்ட் ரைஸ் பண்றீங்களா? வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்க வளமுடன்மா. ஆமா, ரொம்ப அற்புதமா இருந்தது. நல்ல ஒரு, அதாவது சொல்லுவாங்களே, ஏதோ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த மலர் மருத்துவம் யாருக்கு போய் சேரணுமோ அது அந்த தேடல் உள்ளவர்களுக்கு தான் போய் சேரும் சொல்ற மாதிரி, அந்த மாதிரி நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது ஒரு புதிய ஒரு மாற்றத்தை உண்டாக்கி அவங்களுக்கு ஆரோக்கியமான ஒரு மனநிலையை உருவாக்கக்கூடிய இந்த மலர் மருத்துவம் பற்றி நீங்கள் தெளிவான புரிதலையும் எங்களுடைய பல கேள்விகளுக்கு நல்ல ஒரு தக்க பதிலும் கொடுத்திருக்கீங்க. நிச்சயமாக இந்த மலர் மருத்துவம் அனைவரையும் ஆரோக்கியமான வாழ்வுக்கு அழைத்து செல்லும். நன்றி அம்மா. சிறப்பாக எங்களுக்கு இந்த மலர் மருத்துவம் பற்றிய ஒரு தெளிவை உண்டாக்கிய அம்மா அவர்களை வாழ்த்து விடுவோம். விஜயலட்சுமி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் ஆன்மீக தொண்டு மேன்மேலும் சிறக்க எல்லாம் வல்ல இறையர்களும் குருவர்களும் துணை நின்று வழி நடத்தி செல்லட்டும். இந்த நிகழ்விலே பங்கேற்ற நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். அனைவரும் தெய்வீக அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். அருணா